கொடுத்தார். கர்த்தராகிய கிருபை கொடுத்த தேவன் இந்த நாளிலும் எக்கால பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ் என்ற தலைப்பின் இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 13 வசனங்களை யாராவது ஒருவர் முதலாவது வாசிக்க கேட்போம். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு 6ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க, போதுமானது. 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அடுத்து 6ஆம் வசனம். அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 3 பங்கு சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய திராட்சரசம் தீவர்த்தியை போல எரிந்து, ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 3 பங்கும், சந்திரனில் 3 பங்கும், நட்சத்திரங்களில் 3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இரண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:1-3. ஏசாயா 18:1-3 வசனங்கள். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ. வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் மோதப்படும் போது கேளுங்கள். ஆமென். அடுத்து ஏசாயா 27ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள். ஆமேன். ஜெபம் செய்வோம். அதுதான் காணிக்கை தான் பாட்டு போட போகிறேன். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே,
முன்னால் மேன்மை பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் கள்ளி மண்டானே, குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் கள்ளி மண்டானே, வண்ணைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே, வண்ணைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே, பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே, கழுவிட்டார் தோயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையா, கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையா, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ, நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ, ஆகும் நீர் சொன்னால் என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே, ஆகும் நீர் சொன்னால் என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வீட்டிலிருந்த கால வெளியிலும் உம்முடைய சமூகத்திலே உம்மை துதித்து பாடி ஆராய்ந்து மகிமைப்படுத்துவோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதியும். வசனங்களை வாசித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பேசக்கூடிய அடியானை
பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்து அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியினுடைய நாவிலிருந்து புறப்பட செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனை செய்யப்பட்டு பரிசுத்த ஆவினாலே நிரப்பி ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை செய்யுங்க. எங்கள் மத்தியில் எந்த ஒரு கனநித்திரையின் ஆவி கிரியை செய்யாதபடி அவைகளை இயேசு நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்றோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவாக இருக்கிறது என்றால் எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை, தி ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ். ரெண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், செய்திக்கு போகலாம் நேரடியாக. 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 தூதர்கள், 7 தூதர்களை நாம் அங்கு பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது 7 எக்காலங்களையுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஓதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். சரி, இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தை கடந்து சொல்ல போகிறோம். இந்த 7 எக்காலங்களை பற்றி தியானிக்க போகிறோம். 5ஆம் முத்திரையின் கீழ் தேவ வசனத்தின் நிமித்தம் இரத்த சாட்சிகளாக மரித்த ஒவ்வொருவரும் சத்தமிட்டு அங்கிகள் பெற்றுக்கொண்டது நமக்கு ஞாபகம் இருக்கும். அது 5வது முத்திரையை நாம் பார்க்கிறோம். முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. 5வது முத்திரை என்பது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே காணப்படுகிறது. ஆமென். பாருங்கள், இந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது அங்கு உள்ள வெளிப்பாடு என்னவென்றால், தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆமென். யூதர்கள், கொல்லப்பட்ட அந்த யூதர்கள். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? கொல்லப்பட்ட அந்த யூதர்களை நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த யூதர்கள் பலிபீடத்தின் கீழே 6வது பரிமாணத்திலே அங்கே அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், அங்கு அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஏன்னா இவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டவர்கள், அநியாயமாக கொலை செய்த அது யாரு அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி, கவனிங்க. அது கிருபையினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கி, வெள்ளை அங்கி. ஏனெனில் பிரஜாதிகளிலிருந்து மணவாட்டியை அழைக்கும் பொருட்டு இவர்கள் சுவிசேஷத்தை காணக்கூடாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருந்தனர். கிறிஸ்துவுக்கு முற்றிலும் விரோதமாக இருந்த அவர்களுக்கு முத்திரையின் கீழ் அங்கிகள் கொடுக்கப்பட்டதாக வேதம் கூறுகின்றது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் என்ன செய்யல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு புறஜாதிகளாகிய நமக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள். ஆனால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. இப்பொழுது லவுக்கிய சபையானது என்னவாகும்னா குருடாக மாறும். வெளிப்படுத்தல் 3:14 இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நீ குருடனும் தரித்திரனும் நிர்வாணியும் ஐஸ்வர்ய சம்பனன் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலம் இந்த லவோதிக்கேயா சபை எப்படி இருக்குன்னா குருடாக மாறும். இஸ்ரேல் ஜனங்கள் குருடாக்கப்பட்டு பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு வருகிறது. இந்த
தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசியாக பூமிக்கு வந்தார். மோசே சொல்லுகிறான் இயேசுவை குறித்து, உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் என்ன செய்வார்? எழும்ப பண்ணுவார். அவர் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்யப்படுவான்? நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக வந்தார். அவரை அவர்கள் நிராகரித்தார்கள். ஆகையால் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய கிருபையானது புறஜாதிகளாகிய நமக்கு வந்தது. அதனால் நம்முடைய விக்கிரக வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆமென். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மணி நேரத்துக்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை மல்கியா 4:5-6 படி அனுப்பியிருக்கிறார். ஒரு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கு, புதிய ஏற்பாட்டில் பிதாக்கள் என்றால் அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக நாம் ஏன் அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்? அதுதான் ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபையில் அப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. காலப்போக்கில் ஸ்தாபனங்கள் அதை பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று மாற்றிவிட்டது. அது அத்தனையும் கத்தோலிக்க போதகங்கள் தான். கத்தோலிக்க போதகங்களை இன்றைக்கு புராட்டஸ்டன்ட்டுகளும் பெந்தகோஸ்தைகளும் அப்படியே பின்பற்றுகின்றன. ஆனால் நாம் அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நேராக பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மணி நேரத்துக்கான அனுப்பப்பட்ட எலியா தீர்க்கதரிசியினுடைய இந்த செய்தியை நிராகரிக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் குருடாக்கப்படுகிறார்கள். பிரஜாதி ஜனங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த மணி நேரத்துக்கான தீர்க்கதரிசியையும் செய்தியையும் அவிசுவாசித்தபடியால் அவருடைய கண்கள் இப்பொழுது என்னவா இருக்கிறது? குருடாக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா இன்றைக்கு என்மேல் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் என்ன செய்ய போகிறது? ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட போகிறதுன்னு அர்த்தம். அங்கு குருடாக்கப்பட்டு இங்கு திறக்கப்பட்டது, இங்கு குருடாக்கப்பட்டு மறுபடியும் அவருடைய கண்கள் திறக்கப்படும். ஆமென். அவருடைய கண்கள் திறக்கப்படும். அப்படியானால் பிரியமானவர்களை கவனிங்க, இந்த கிருபையின் காலம் இங்கு முடிந்து மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். அப்பொழுது அந்நாட்களில் எருசலேம் ஜனங்கள் மீது கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது தான் குத்தின என்னை நோக்கி பார்த்து அவர்கள் புலம்புவார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்படும். ஆனால் பிரஜாதியுடைய கண்கள் இப்போ என்ன செய்யுது? குருடாக்கிட்டு இருக்கு. ஏன்னா பைபிள்லேயே இருக்கு, குருடா தான் இருப்பாங்க. அது யாரும் மாற்ற முடியாது. நான் குருடு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஐயா, ரோமன் சபை அப்படி இருக்கலாம், புராட்டஸ்டன்ட் சபை அப்படி இருக்கலாம், பெந்தகோஸ்தையினரா நாங்களும் கூடமா உங்களுக்குத்தான் லவோதிக்கேயா சபையை பற்றி சொல்லி இருக்கிறது. நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியிட்ட பட்ட பேரில் ஞானஸ்நானம் கொடுத்து அது குருடு இல்லாமல் என்னது? அப்போஸ்தலர் 2:38 உங்களுக்கு புரியலையா? அப்போஸ்தலர் 8:15 தெரியலையா? அப்போஸ்தலர் 10:48 புரியலையா? அப்போஸ்தலர் 19:5 புரியலையா? எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் வேதாகமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர ஒரு ஞானஸ்நானம் இல்லை. அப்படின்னா மறுபடியும் இவர்கள் குருடாகி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்படுகிற அந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தான் பார்க்குறோம். ஆகையால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது நிமித்தமாக தேவன் என்ன செய்தார்? அந்த அந்நியருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அதனால் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். கவனிக்கிறோம். ரோமர் 11:25 முதல் 27 வசனங்களில் மீண்டுமாக அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். பார்த்தீங்களா? புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகணும். நிறைவுனா தேவன் புறஜாதிகளிலிருந்து தமது நாமத்திற்கு ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்கிறார். இந்த மணவாட்டியினுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு என்னவா இருக்கும்? கடின மனது அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு? That blindness in part is
happened to Israel. வாசிக்கலாம் திரும்ப. That blindness in part is happened to Israel. That blindness in part is happened to Israel. இஸ்ரவேலிலே ஒரு பகுதியானவர்கள் எப்படி இருப்பார்கள்னா குருடாக இருப்பார்கள். பிளைண்ட்னஸ் கடின மனதல்ல, இருதயத்தை கடினப்படுத்துறதல்ல. ஆமென். குருடாக இருப்பார்கள் இருக்கு. ஆமென். ஒரு காலத்தில் ஆபிரகாமுடைய நாட்களில் கர்த்தர் தாமே 2 தூதர்களோடு இறங்கி வந்தார். கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சென்று அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். 2 தூதர்களும் சோதம் கோமரா பட்டணத்துக்கு சென்று சுவிசேஷ பிரசங்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்தது? அந்த 2 தூதர்கள் தேவரிடத்தில் வந்த செய்தியாளர்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் லோத்துனுடைய 2 பிள்ளைகள் மாத்திரமே ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அதை நிராகரித்தபடினால் அந்த தூதர்கள் என்ன செய்தார்கள்? சோதம் கோமரா பட்டணத்து ஜனங்களுடைய கண்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் என்று இருக்கு. ஆமென். அவர்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணதுனால அவர்கள் தடவி பார்த்தும் யாரையும் கண்டுபிடிக்க முடியாத இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் குருட்டாட்டத்தில் இருந்ததுனால தான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழுமையாக கண்டுபிடிக்க முடியல. பிரஜாதிகளுக்கு மத்தியிலையும் அதே போன்றுதான். இன்றைக்கு அவர்கள் நான் ஐஸ்வர்யமானா இருக்கிறேன், நான் திரவிய சம்பன்னனாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? குருடரும் தரித்திரனும் நிர்வாணியமாக இருக்கிறவர்களை அறியாமல் இருக்கிறார்களே. அப்போ இன்றைய காலத்தில் லவோதிக்கியா சபை என்று சொல்லப்படுகிற இந்த பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்படுகிற சபை கூட உண்மையான ஞானஸ்தானத்தை கூட அறியாதபடிக்கு குருடாகத்தான் இருக்கிறார்கள். சொல்லுவது கடினம்தான், ஆனால் அதுதான் உண்மை. அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் கவனிங்க, தட் பிளைண்ட்னஸ் இன் பார்ட் இஸ் ஹேப்பன் டு இஸ்ரேல். ஒரு பங்கு என்ன இருக்கும்? கடின, அதாவது குருடாக இருப்பார்கள் இருக்கு. சரி, பார்க்கலாம். கவனிங்க. ஆகையால் மறுபடியும் அவர்கள் ரோமர் 11:25 இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்? மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. இதுவே நான் அவரோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை. இது தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்க முடியும். ஆமென். சரி, இப்போ கவனிங்க. ஆகையால் அவர்கள் மீண்டும் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று நீதியுள்ள தேவன் அறிவார். ஏனெனில் உங்கள் நிமித்தம் அவர்கள் குருடாக்கப்பட்டனர். வேதம் அவ்வாறு கூறுகிறது. நம்மை நிமித்தம் அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள். ஆமென். இப்பொழுது இங்கு குருடு, அங்கு கண்ணு திறக்கும். அல்லேலூயா. அந்த ரோமர் சாம்ராஜ்யம் அங்கு எதனால் கட்டப்பட்டிருந்தது? மத சம்பந்தமான வல்லமையினால். அஞ்ஞான ரோமாபுரி போப்பாண்டவரின் ரோமாபுரியாக மாறி அதன் கிறிஸ்தவ பாரம்பரியங்களால் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஸ்தாபனம் எதில் கட்டப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவ பாரம்பரியங்கள். அதைத்தான் பிள்ளைகளும் பின்பற்றி வருகிறார்கள். அது தாய் என்று வெளிப்படுத்தல் 17:5 எழுதியிருக்கிறது. அதிலிருந்து பிரிந்து வந்த இந்த ஸ்தாபனங்கள் எல்லாமே அவளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கவனிங்க. ரோமாபுரியில் உள்ள மூட நம்பிக்கைகளை ஒன்றாக இணைத்து பெண்களின் வழிபாடு, கிறிஸ்துமஸ் கொண்டாடுதல், பரிசுத்தமான நாட்கள், அதுதான் இந்த லெந்து நாட்கள். நாம் லெந்து நாட்கள் ஆசரிக்கிறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒன்று கிடையாது, வேதாகமத்தில் கிடையாது. வேதாகமத்தில் இல்லாத எந்த காரியமும் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஆகையால் அந்த பாரம்பரியத்தினால் அது கட்டப்பட்டிருந்தது. அதை அவிழ்த்து விட முடியவில்லை. ஏனெனில் அது கிறிஸ்தவ கொள்கைகளுக்கு விரோதமாக இருந்தது. அதே தேவனற்ற அஞ்ஞான ஆவி எசேக்கியேல் மற்றவர் உரைத்த தீர்க்க தரிசனங்களின்படி அது உலகில் உள்ள தேசங்கள் எங்கும் பரவினது. பார்த்தீங்களா? அந்த ரோம சபையானது உலகம் முழுவதும் பரவினது.
கிட்டத்தட்ட 1,30,00,000 அதிகமான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். மன்னியும் சரிதானா? மன்னிக்கும், நான் தவறாக ஏதோ கூறிவிட்டேன் நினைக்கிறேன். 130 கோடி ஜனங்கள், 1 கோடி அல்ல, 130 கோடி ஜனங்கள் அந்த ரோமை சபையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகம் முழுவதும் அது பரம்பி இருக்கிறது. கவனிங்க, அதுதான் இப்பொழுது அந்த ஆவியை குறித்து ஒன்றுமே அறியாத யூதர்களின் மேல் அது அவிழ்த்து விடப்பட்டது. அதுதான் அந்த முத்திரையின் கீழ் அடங்கியுள்ள ரகசியம். 7 முத்திரைகளில் என்ன இருக்கிறது? ரகசியங்கள் இருக்கிறது. அது 5ஆம் முத்திரையில் கீழுள்ள ரகசியம். அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த எக்காலத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். கடைசி எக்காலத்தின் போது என்ன நடக்கிறது என்று இந்த எக்காலங்கள் யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்படுகின்றன. ஆமென். இந்த எக்காலங்கள் 7 எக்காலங்களும் ஏற்கனவே நாம் கடந்த செய்தியிலே பார்த்தோம். இது முழுக்க இந்த 7 எக்காலங்களும் யாருக்குரியது? யூதர்களுக்குரியது தான், நமக்கல்ல. அப்படின்னா நம்ம ஏன் அதை தியானிக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த எக்காலங்கள் 7 எக்காலங்கள் உபத்திரவ காலத்தில் தான் நடைபெறுமா அல்லது இப்பொழுது அது நடைபெற்றிருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரியமாக இருக்கும். ஆமென். ஆகையால் இந்த எக்காலங்கள் என்பது யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்படுகின்றன. பிரஜாதிகள் மேல் அல்ல, யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்படுகிறது. முத்திரைகள் திறக்கப்படும் போது புறஜாதி முத்திரிக்கப்படுகிறாள். காலம் முடிவு பெறுகிறது, சபை அழைக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு 7 தரிசனங்களை தீர்க்கதரிசி இங்கே பார்க்குறாரு. ஏற்கனவே நாம் அதை தியானித்திருக்கிறோம். அதில் அவர் இருக்கிற காலத்திலே 5 நிறைவேறிவிட்டது. அடுத்து 6வது அமெரிக்க தேசத்தில் ஒரு பெண் அதிபர் வர வேண்டும், அது நிறைவேறிவிட்டது. கடைசியாக அமெரிக்கா என்னவாகணும்? புகைக்காடாக மாற வேண்டும். அதுதான் இந்த தரிசனம். அது நிறைவேறக்கூடிய நேரம் வந்துட்டுன்னா மணவாட்டி இங்கிருந்து போயாகணும். ஆமென். இந்த 7 தரிசனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அல்லது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நிறைவேறும் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகையால் இது 7வது ஒரு தரிசனம் நிறைவேறிவிட்டதா அல்லது ஏற்கனவே அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் முழுவதும் தீக்கிரையாகி பெரிய பெரிய கட்டடங்கள் எரிந்து சாம்பலானதே, அதுதான் காரியமா அல்லது இன்னும் அந்த காரியங்கள் தொடர்கிறதா என்றால் அதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்ல முடியவில்லை. என்றாலும் அமெரிக்கா புகைக்காடாக இருந்தது வரலாற்றிலே இது முதல் முறையாக இருக்கிறது. அடிக்கடி அங்கு காடுகள் தீப்பற்றி எரிவது உண்மைதான். ஆனால் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு பட்டணம், கலிஃபோர்னியா, எல்லாமே தீப்பற்றி எரிந்தது. இது முறையாக இருக்கிறது. பாருங்கள், எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்று அவர்கள் கூறும் காலம் வரும். பார்த்தீங்களா? மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு புறஜாதியிலே கைவிடப்பட்டவர்கள் என்ன பிரசங்கிப்பார்கள்? இயேசு சீக்கிரம் வருகிறார், நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று அந்த போதகர் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கும். அவர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள் என்பதை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, அது ஏற்கனவே நடந்து விட்டது, அதை நீங்கள் அறியவில்லை. அப்படித்தான் அவர் ஒரு முறை யோவான் ஸ்நானனை குறித்து கூறினார். அவர்கள் எலியா முந்தி வர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் வேத பாரகர் சொல்லுகிறார்களே என்று கேட்டனர். அவன் வந்தாயிற்று என்றார் அவர். சீசர்களும் கூட அதை அறியவில்லை. அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். 10-17-12 வசனத்தில் பாருங்க, யோவான் ஸ்நானனை பற்றி தான் எலியா முந்தி வந்து எல்லாத்தையும் சீர்படுத்த வேண்டுமே என்று சீசர்கள் கேட்கிறாங்க. ஆனால் எலியா ஏற்கனவே வந்தாயிற்று என்பதை அவர்களால் அறியலை. ஆமென். அதே போன்று இப்பொழுது யூதர்கள் மேசியா வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா ஏற்கனவே வந்து விட்டார் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி யோவானுடைய சீசர்களே யோவான் ஏர் என்று கண்டுபிடிக்க முடியல. இந்த மணி நேரத்தில் பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்து விட்டார் என்பதை அநேகரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஆகையால்
எடுத்துக்கொள்ளப்படுதலும் அவ்வாறே இருக்கும். நினையாத மணி வேளையில் அவர் அப்படி செய்வதாக வாய்த்துக்கொள்ள. ஏன்னா ஒரு இமைப்பொழுதிலே மர்வமாகி நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். எலியாவை அப்படி காண்பிப்பதாக அவர் வாக்களிக்கவில்லை. ஆனால் மணவாட்டியை அவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதாக அவர் வாக்களித்துள்ளார். நீங்கள் நினையாத நாளிகையிலே ஒரு இமைப்பொழுதிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும். அப்பொழுது நீங்கள் கைவிடப்படுவீர்கள். அதுதான் அந்த நேரமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக இந்த ஆவி ரோம மக்களின் மூலம், ரோம சபையின் மூலம் அசைய முடியாதபடி பாரம்பரியங்களினால் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதே ஆவி முதலில் ரோமாபுரியில் இருந்த சர்வாதிகாரி முசோலினியின் மேல் வந்து, பார்த்தீங்களா, அது என்ன ஆவி? அந்த ரோம மார்க்கத்தின் ஆவி, அந்த சர்வாதிகார ஆவி முசோலினி மீது வருகிறது, ஹிட்லர் மீது வருகிறது, எய்க்மேன் மீது வருகிறது, இன்னும் ஸ்டாலின் மீது வருகிறது. அல்லேலூயா, ஆண்டவர். இப்படி இந்த சர்வாதிகாரிகள் மூலமாக வந்து யாரை துன்பப்படுத்துகிறது? சொல்லுங்க, வாய் திறந்து. நான் கதை தான் சொல்லுதேன். ஒரு பெரிய காலேஜில் நான் ஒன்றும் பாடம் எடுக்கலை. யார் மேலே வருகிறது? யூதர்கள் மேலே வருகிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் விளக்கி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இதையும் உங்களால் புரியலைன்னா நான் என்ன தான் பண்ணட்டும்? என் தலையில் நானே அடிச்சுக்கிட வேண்டிதான். யூதர்கள் மேலே அதை கட்டவிழ்த்து விடப்படுகிறார். எல்லாம் இந்த ரோம ஆவி. நல்ல கவனிக்கணும். நீங்கள் அதை என்ன நினச்சிக்கிட்டீங்க? ரோம ஆவி தான் முசோலினி மேலே வந்தது, ரோம ஆவி தான் ஹிட்லர் மேலே வந்தது, ரோம ஆவி தான் இந்த சர்வாதிகள் மேலே வந்தது. ஆமென். அது உண்மையான யூதர்களை துன்பப்படுத்தினது, கொலை செய்தது. கவனிங்க. ஆகையால் நடக்க போகும் 7 சம்பவங்களை குறித்து அவர் 1933 சகோதரன் பிரணாம் காண்பித்தார். உங்களுக்கு தெரியும். அவைகளை 5 ஏற்கனவே நிகழ்ந்து விட்டன. அடுத்து இன்னும் 2 காரியம் போட்ட மேல அப்படி இன்னும் 2 சம்பவங்கள். அல்லேலூயா. பாருங்கள், போட்டோம் மேலே போட்டோம். ஜனங்களை கவனிங்கள். நாம் ஒவ்வொரு மணி நேரமும் கணக்கு எடுத்து பார்க்க வேண்டியதாக உள்ளது. நாம் எங்கே இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. மிக அருகாமையில் இருக்கிறோம். ஆனால் அவை அவிழ்த்து விடப்படுகின்றன. 6ஆம் முத்திரையின் கீழ் இந்த 20 கோடி பிசாசுகள். பைபிளில் என்ன இருக்கு? 20 கோடி தானா? வாசிங்க, பைபிள் வாசிக்கிறது. ஐயோ, போட்டியே காணுமே, மாலூருக்கு தான் போகணும் போல இருக்க. மாலூரில் 5 பேர் ஒரே நேரத்தில் பேசிடுவாங்க வசனத்தை எடுத்து. அவ்வளோ ஃபாஸ்ட்டு. எங்கே அப்படி இல்லை, இப்போ தான் தேடுதாங்க எங்கே இருக்குன்னு பார்க்காங்க. 20 எங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. 20 கோடியாக இருந்தது. பார்த்தீங்களா? போதும், வரட்டும், நீ செய்திக்கு வாயா, உடனே போயிடாது. 20 கோடி பிசாசுகள், எல்லாம் ரோம பிசாசுகள். ரோமாபுரி என்பது அஞ்ஞான மார்க்கம். ஏன்னா முதலாவது திருச்சபையானது பெந்தகோஸ்தே நாளிலே அல்லது பாஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடு கூட ஏற்படுத்தப்பட்டது. ஆமென். அதுதான் ஆதி திருச்சபை, அதுதான் உண்மையான திருச்சபை. ஆனால் கிபி 300 ஆண்டுகள் கழித்து ரோமாபுரியில் தோன்றினது முற்றிலும் அஞ்ஞான மார்க்கம். அதற்கு இதுக்கு என்னல்ல சம்மதமே கிடையாது. புரியுதா? புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க. புரியலைன்னா வாயை அப்படியே கம்முன்னு மூடிடுங்க. ஆமேன்னா அப்படியே ஆகக்கூடாதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கவனிங்க, அது ரோமாபுரி. ஜெர்மனியில் தொடங்கி ஹிட்லர். கவனிங்கள், அவர்கள் ராஜாக்களை போல அதிகாரம் பெற்றிருந்தனர். பார்த்தீங்களா? பைபிளில் வெளிப்படுத்தின இருக்கு. அவர்கள் ராஜாக்களை போல அதிகாரம் பெற்றிருந்தனர் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் முடிசூட்டப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது. சர்வாதிகாரி முடிசூட்டப்பட்ட ராஜாவல்ல, அவன் ராஜாவை போல் அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறான். அடுத்ததாக அந்த 20 கோடி பிசாசுகள் யூதர்கள் மேல் அவிழ்த்து விடப்பட்டன. பார்த்தீங்களா? யூதர்கள் மேல அவிழ்த்து விடப்படுகிறது. இப்போதான் நம்ம பார்க்குறோம். அவர்களை சுட்டரித்தனர். பாருங்க, தொழுமரத்தில் தூக்கி கொலை செய்தனர். அவர்களுடைய இரத்த குழாய்களில் வாயுவை பாய்ச்சினர். அவர்களை கொல்வதற்கு வாயு இல்லாத வரைக்கும் அவ்வாறு செய்தனர். தோட்டாக்கள் தீரும் வரைக்கும் அவர்களை சுட்டு கொலை செய்தனர். சாதாரணமாக இல்லை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா. தேவ வசனத்தின் நிமித்தம் அவர்கள் சாட்சியாக இருந்தாங்க.
அவ்வளவு வேதனைகளை அனுபவித்து அவர்கள் மரணத்தை எய்தினார்கள். நமக்கு அந்த சோதனை வரல. நமக்கு வந்தது சோதனையே கிடையாது. நமக்கு வந்திருக்கு ஏதாவது சோதனை வந்திருக்கா இது வரைக்கும்? இல்லை. அதுக்கு மேலே சொல்லுவேன், எனக்கு வந்த சோதனை என்ன வந்தது? என்ன துப்பாக்கி வச்சு உங்களை சுட்டாங்களா? இல்லை தொழு மரத்தில் தொங்க விட்டாங்களா? வேலிகளில் தொங்க விட்டாங்களா? இல்லையே. நமக்கு சோதனையே வரல சொல்ல போனான். ஆமேன். தோட்டாக்கள் தீரும் வரைக்கும் அவர்களை சுட்டுக்கொள்ளலாம். பாருங்க, ஒரு துப்பாக்கி எடுத்து செத்தாலும் சரி, இங்கே தோட்டா எவ்வளோ இருக்குதோ அத்தனை தோட்டாவையும் அவன் காலி பண்ணானா. அவ்வளோ ஒரு வெறித்தனம். காரணம், அவர்களுக்குள்ள ரோம ஆவி. அது என்னவா இருந்தது? அது ஒரு ஆவியாக இருந்தது. அவர்களால் முடிந்த அனைத்தும் செய்தனர். அவருடைய உடல்கள் சுட்டெரித்தனர். அவைகளை வேலிகளில் தொங்க விட்டனர். பார்த்தீங்களா? அவர்களை கொன்று வேலிகளிலெல்லாம் தொங்க விட்டார்களாம். பிள்ளைகளையும் குற்றமற்றவர்களையும் அவர்கள் யூதர்கள் என்னும் காரணத்தால் கொலை செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் அவருடைய கிருபை நிமித்தம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கியை தருவதாக தேவன் வாக்களித்துள்ளார். அந்த யூதர்கள் கொல்லப்பட்ட அந்த காலத்தில் இப்பொழுது பலிபீடத்தின் கீழ் இலைக்கு பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் எங்களுடைய இரத்த பலிக்கு நீர் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்பொழுது அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிர்வாகிகளுக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். அப்படின்னா என்ன ஒரு பங்கு இருக்கு? எவ்வளவு? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 வீதம் 1,44,000 பேர் யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு அவர்கள் பலிபீடத்தின் கீழ் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய இரத்த பழியை குறித்து எதுவரைக்கும் நீர் பழி வாங்காமலே இருப்பீர், கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று ஆசுவாசப்படுத்தி தேவன் எல்லாருக்கும் வெள்ளை அங்கிகளை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் வெள்ளை அங்கிகளை கொடுத்தார். அந்த வெள்ளை அங்கிகளை பெற்றுக்கொண்ட போது, கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுக்க வேண்டும், உங்களை போல கொலை செய்யப்பட போகிற மற்ற அந்த தொகையும் நிறைவாக வேண்டும். அதுதான் அந்த 1,44,000 பேர். அந்த 1,44,000 பேரும் மறுபடியும் நிறைவாகணும். ஆமென். அப்படி அவர்கள் நிறைவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது வரைக்கும் இன்னும் யூதர்கள் கொல்லப்பட போகிறார்கள். 1,44,000. மனவாட்டியே, நீ கிருபை பெற்றாய். உனக்கு அந்த சோதனை கிடையாது. நீ உபத்திர காலத்துக்குள்ள போவதற்கு முன்பாகவே நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவாய். உபத்திர காலத்துக்கு செல்வதற்கு முன்பாக நாம் எங்கேயும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்கள், யூதர்கள் என்ன காரணத்தினால் கொலை செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் அவருடைய கிருபை நிமித்தம் ஒவ்வொருவருக்கும் அங்கியை வெள்ளங்கியை தருவதாக தேவன் வாக்களித்துள்ளார். நாம் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் குருடாக்கப்பட்டனர். இயற்கை வல்லமை, இயற்கை தேசமாகிய இஸ்ரவேல் மீது அவிழ்த்து விடப்பட்டது. அதை செய்தது எது? அது சென்று யுத்தம் செய்து கொலை செய்து துன்புறுத்தியது. இந்த மார்க்க சம்பந்தமான ஆதிக்கத்தில் ஆமென், தேவன் உங்கள் கண்களை திறப்பார் என்று நம்புகிறேன். ஏனெனில் இது இந்த சபைக்கு பேசப்படுவது மாத்திரமல்ல. பாருங்கள், அது ஒளிநடம் உலகம் முழுவதும் சொல்லுது. நான் யாருடைய மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை, சத்தியத்தை மாத்திரம் உங்களிடம் கூற விரும்புகிறேன். மத சம்பந்தமான ஒரு ஆதிக்கம் பழைய அஞ்ஞான ரோமாபுரியில் இருந்து புதுப்பிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஒன்று. அது யூதர்களை துன்புறுத்தியது. அது எப்பொழுதுமே அவருடைய சத்துரு ரோமாபுரி பற்கள் கொண்ட சிங்கமாக ஜனங்களை மிதித்து அழித்து போடுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ரோமாபுரி என்னதான் இருக்குங்க? கவனிங்க, யாரும் கண்களை மூடக்கூடாது. நேராக இங்கே பாருங்க. நீங்கள் கண்களை மூடினா நான் உங்களை நம்பவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம் உண்டா. கொஞ்சம் ஒரு நாளாவது நீங்கள் தூங்காமல் கொஞ்சம் விழித்திருங்க. மற்ற நாள் 6 நாளும் போய் நல்லா தூங்குங்க. ஓகே, சரி. ஆகையால் அது ஜனங்களை மிதித்து அழித்து போடுவதற்காக சித்தரிக்கப்படும். அது பற்களை கொண்ட சிங்கம், அது ரோமாபுரி. ஆகையால் அது எப்பொழுதுமே தேவனுடைய சத்துருங்க. ரோமாபுரி என்னன்னீங்க? உங்கள் சொந்தம் பந்தம் மாமா மச்சான் ஏதாவது ரோமாபுரி சபையில் இருந்தானுங்களா, முதல்ல வெளியே வந்துரு.
தேவன் அதை சுட்டரிக்க போவதாக பைபிளில் சொல்லியிருக்கு. ஒரு நாள் மகாநபரமே, ஒரு நாளில் உனக்கு அழிவு வந்தது, அது எரிஞ்சி சாம்பலாயிரம்னு பைபிள்ல இருக்கு. அதனால என் ஜனங்களே அவளுடைய பாவத்துக்கு உடன்படாலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாலும் இருக்க என்ன செய்ய, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று வெளிப்படுத்தல் 18:4 சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் உலகில் இருந்த சர்வாதிகாரிகள் அதே ஆவியை கொண்டவர்களாய் யூதர்கள் மேல் பாய்ந்தனர். ஏனெனில் அந்த மார்க்க சம்பந்தமான முறைமை அப்போதும் இருந்தது. அது அவிழ்த்து விடப்பட்டது. அது என்ன செய்தது? அவன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி இச்சகம் பேசி வருவான் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், அவன் புராட்டஸ்டன்ட்களை உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வந்து விட்டான். யாரு? இந்த புராட்டஸ்டன்ட்களை எதுக்கு கொண்டு வந்துட்டான்? அந்த ரோம ஆவி உலக சங்க சபையில் கொண்டு வந்துட்டாங்க, WCC. அங்கே கொண்டு சேர்த்துட்டான். ஏன் பெந்தகோசையை அங்கே கொண்டு சேர்க்குறான்? ஆமே. இன்னைக்கு பெந்தகோசையில் CPM அப்படின்னு ஒரு பிரிவை சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானோடு இருக்க 1,44,000 பேரும் இந்த CPM சபை தான் என்று சொல்வார்கள். சிபிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 வீதம் எவ்வளவு? 1,00,000. அந்த 1,44,000 பேர் தான் ஆட்டுக்குட்டியானவருடன் இருக்கக்கூடியவர்கள். பிரஜாதி நமக்கும் அதுக்கும் என்னல்ல சம்மந்தமே கிடையாது. பாருங்கள், அது வேறு காரியம். ஆகையால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருவர் மேலும் அமர்ந்து மற்றவர்களுக்கு நேர்ந்தது போல அவர்கள் அடிக்கப்படும்படிக்கு கொண்டு செல்கிறது. இது மணவாட்டியை அழைக்கும் நேரத்தில் நடக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ ஏற்கனவே அந்த எக்காலம் முழங்கி இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, உபத்திரவ காலத்தில் 7 எக்காலங்கள் ஊதப்படும், மகா உபத்திரவம் உண்டாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஏற்கனவே எக்காலங்கள் முழங்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அந்த 7 எக்காலங்கள் நமக்கல்ல, அது யூதர்களுக்கு தான். அது எப்பத்திலிருந்து ஆரம்பமாகுது என்றால் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பமாகுது. கிபி 70ஆம் ஆண்டுல இருந்து இங்கே ஆரம்பமாகிறது. இப்போ நான் அட்டவணை போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆகையால் இது மணவாட்டி அழைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தில் என்று மட்டும் நாம் சொல்லக்கூடாது. அது ஏற்கனவே யூதர்கள் ஹிட்லர் மூலமாக, முசலினி மூலமாக, எய்க்மன் மூலமாக, ஸ்டாலின் மூலமாக துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் இதை செய்தது அந்த ரோம ஆவி. ஆமென். தேவனுக்கு சத்துரு இந்த ரோம ஆவிதான் தீர்க்கதரிசி சொல்றார் தெளிவா. ஆமென். பாருங்கள், மார்க்க சம்பந்தமான சபையின் ஆவிக்குள் அவர்கள் செல்கின்றனர். அது யார் மேல் அவிழ்த்து விடப்படுகிறது? ஸ்தாபனங்களின் மேல் அல்ல, மணவாட்டியின் மேல். ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணவாட்டி அந்த காலத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாள். உபத்திரவ காலத்துக்குள்ள மணவாட்டி போகிறது இல்லை. அதனால தான் இன்றைக்கே நம்ம வார்த்தையின்படி என்ன செய்யணும்? நம்ம வாழணும். அதுதான் முக்கியம். எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆயத்தமாகணும். உங்களால் அதை காண முடியவில்லையா? போதகர்களே, உங்களால் காண முடியவில்லையா? சகோதரர்களே, சபை பரிபூர்ணப்படுவதற்காக உபத்திரவத்துக்குள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மணவாட்டியை பரிபூர்ணப்படுத்துகிறது. மனைவியை தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதன் அவளுக்கு நிறைய தண்டனை கொடுப்பது இல்லை. அவள் ஏற்கனவே அவனிடம் கிருபை பெற்றிருக்கிறாள். ஆமென். அவன் அவளை விவாக நிச்சயம் செய்து கொள்கிறான். ஏதாகிலும் நடந்தால் அவள் தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவளை விலக்கி விடுகிறான். அவனுடைய கிருபை அவள் மேல் அவ்வளவு அதிகமாக பெரிய உள்ளது. முதலாம் வருகையில் இயேசு தம்முடைய மணவாட்டியை நிச்சயம் செய்து விட்டு போய்விட்டார். அவர் நம்மை கொண்டு செல்வதற்காக வரப்போகிறார், நம்மை விவாக செய்வதற்காக வரப்போகிறார். ஆமென். ஆனால் அப்பொழுது நிச்சயம் செய்யப்பட்ட நாம் ஒருவேளை சில தவறுகளை செய்தாலும் கூட அதற்காக அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் கிருபை. அவ்வாறே தேவனுடைய கிருபையும் மணவாட்டின் மேல் அவ்வளவு அதிகமாக பெருகி இருக்கும். ஆமென்.
நாம் அபாத்திரர், நமக்கு நரகம் மாத்திரமே தகுதியாக உள்ளது. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கை எதற்கு தகுதி உள்ளது? நரகத்துக்கு போகிறது மட்டும்தான் தகுதி. ஆனால் தேவனோ கிருபை. அதான் நம்ம பாடணும், என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. ஆமென். நமக்கு தகுதி இல்லை, ஆனா அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அது என்ன? அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பாருங்கள், எவ்வளவு பேர் இழக்கப்பட்ட நிலையிலும் குருடராகவும் உள்ளனர். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் எத்தனை பாவிகள் இவ்வுலகில் இருந்தனர். தேவன் என்னை ஒரு நோக்கத்துக்காக ரட்சித்தார். ஆமென். அவருடைய சித்தப்படி அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற தீர்மானித்துள்ளேன். நம் ஒவ்வொருவரையும் கூட தேவன் ஒரு நோக்கத்துக்காகவே ரட்சித்தார், நமக்காக அல்ல. அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நம்மை ரட்சித்தார். ஆமென். அதைத்தான் நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது? பரிசுத்த ஆவி தேவன் நம்முடைய சுய லாபத்துக்காக மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவி என்பது அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. ஆமென். அதுதான் காரியம். பாருங்கள், நான் அதை செய்ய எண்ணியுள்ளேன். இந்த நேரத்தில் நான் சபைகளையும் அவைகளின் பகட்டையும் அவை ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருந்து அவைகளுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லிக் கொள்வதையும், ஆனால் அவை நிர்பாக்கியம் உள்ளவைகளாகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாகவும் குருடராகவும் இருப்பதை அது உங்கள் தோள்களின் மேல் ஏற்றி நீங்கள் அவைகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று கூறுவதையும் காணும்போது நான் ஒரு நோக்கத்துக்காகவே பிறந்திருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். எந்த ஒரு ஸ்தாபனத்தோடு ஐக்கியப்படுவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. தேவன் அவரோடு ஐக்கியப்படும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு ஸ்தாபன போதகத்தோடு நாம் ஐக்கியப்பட முடியாது. தேவன் அதற்காக நம்மை முன்குறிக்கல, அதற்காக தெரிந்து கொள்ளல, அதற்காக அழைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆகையால் அவைகளுடைய செயலை கடிந்து கொண்டு ஜனங்களை நான் வெளியே அழைக்க வேண்டும். அதுதான் அந்த செய்தியாளன். அந்த செயலை கடிந்து கொண்டு ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் கடிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதுதான் என்னுடைய ஊழியமாக இருக்கிறது. நம்முடைய ஊழியம் அதுதான். நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஸ்தாபனங்களில் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா, அவர்களை வெளியே வாருங்கள் என்று அழைப்பதுதான் உங்களை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம். அதற்காக தேவன் உங்களை ரட்சித்தார். அதற்காகவே தேவன் தம்முடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்தார். நாம் வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே. ஓ, என் பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆமென். கவனிங்கள். ஆகையால் இயேசு இவ்வுலகில் வந்தபோது ஜனங்களில் 100ல் 1 பாகம் கூட அவர் இங்கு இருந்ததை அறியலை. அவர் வேத வாக்கியங்களின்படியே இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் 100ல் 1 நபர் கூட அதை அறியலையாம். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு பலமுள்ள தூதன் கிறிஸ்து 1963ஆம் ஆண்டு கீழே இறங்கி வந்ததை விஞ்ஞானிகள் புகைப்படம் எடுத்து அதை பத்திரிகைகளில் வெளியிட்டார்கள். ஆனால் இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிறவர்கள் எங்கே அறிந்து கொண்டார்கள்? இந்த செய்தியில் இருக்கிறவங்க கூட அறிந்து கொள்ளல. உலகத்தார் எப்படி அறிந்து கொள்வார்கள்? இயேசு சொன்னார், உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆகையால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பெற்றுக்கொள்ள வந்தார். அவர் என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். தமிழ் பைபிளில் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் எழுதியிருக்கு. ஆங்கிலத்தில் கொடுத்த யாவும் எழுதியிருக்கு. அவருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். பாருங்கள், அழகு. ஆங்கிலத்தில் hath given me. ஆமென். கொடுத்த யாவும் என்ற அர்த்தத்தில் தான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சரி, நேற்று ஒரு சகோதரர் பேசினாங்க என்கிட்ட, ஊழியக்காரரு. நம்ம தமிழில் மட்டும்தான் பார்க்கணும். தமிழில் எப்படி எழுதியிருக்கு செய்தியில், அதை மட்டும்தான் பார்க்கணும். நாங்கள் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு எதிலிருந்து வந்தது? வாய் திறந்து சொல்லுங்க.
எங்க தீர்க்கதரிசி செய்தி நேரடியாக எந்த மொழியில் பிரசங்கிக்கப்பட்டது? ஆங்கிலத்தில். ஆமென். அந்த எபிரேய கிரேக்கு பாஷையிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. புரிகிறதா? நீங்க தமிழை மட்டும்தான் பார்க்கணும்னா அது தவறானது. ஏன்னா ஆங்கிலத்திலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலம் எதிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது? எபிரேய கிரேக்கு பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்படுது. அதனால தமிழில் ஒரு தவறு இருந்தால் நேராக நம்ம எங்கே போகிறோம்? ஆங்கிலத்துக்கு போகிறோம். ஆங்கிலத்திலையும் நமக்கு அது தவறு போல தெரிஞ்சிருந்தனா நம் மூல மொழியாகிய கிரேக்கு அங்கே போயிடுறோம். ஐயா, கிரேக்கு நீங்கள் எப்படி படிக்கீங்க? இருக்கு, என்கிட்ட ஆப் இருக்கு. அந்த ஆப்பில் போட்டு கிரேக்க மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்போம் முடியும். ஆமென். கிரேக்கில் என்ன அர்த்தம், எபிரேயில் என்ன அர்த்தம், எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும். ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆமென். ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவரே, பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை நான் இழந்து போக மாட்டேன். நான் அவர்களை உமது நாமத்தினாலே காத்து கொண்டு வருகிறேன் சொன்னாரா சொல்லலையா? பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை பாருங்க. யோவான் இல்லையா? யோவான் 17ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க அந்த வசனம். நான் அவனுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். உம்முடைய நாமத்தினால் நான் காத்து கொண்டு வந்தேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். நல்ல கவனிங்க. நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். காத்து கொண்டு வந்தேன். காத்து கொண்டு வந்தேன். ஆமென். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கவனிங்க. while I was with them in the world I kept them in the name. Those that thou gavest me I have kept, and none of them is lost, but the son of prediction, that the scripture might be fulfilled. பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. நான் அவருடைய உலகத்தில் இருக்கல, அவர்களை உம்முடைய நாமத்தில் என்ன செய்தேன்? காத்து கொண்டு வந்தேன். I kept them in the name. உம்முடைய நாமத்திலே நான் காத்து கொண்டு வந்தேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. Those that thou gavest me I have kept. பாருங்க, நீர் எனக்கு கொடுக்க போறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் எனக்கு கொடுக்க போறவர்கள் அல்ல, நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். என் பிதாவானவர் கொடுக்கிற யாவும் அல்ல, கொடுத்த யாவும். பாருங்க, 2 வசனம் சரியா இருக்குது. சரி, இப்ப போகலாம். கவனிங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள், அவர்கள் செவி கொடுப்பார்கள். யார் செவி கொடுப்பா? யார் செவி கொடுப்பாங்க? பிதாவானவர் கொடுத்த நீங்கள் தான் செவி கொடுப்பீர்கள். வேற யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க. கவனிங்கள். மார்க்க சம்பந்தமான ஆவி அவிழ்த்து விடப்படுதல். யுத்தத்துக்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து மார்க்க சம்பந்தமான ஆவி அவிழ்த்து விடப்படுகின்றது. எதன் கீழ்? 7ஆம் முத்திரை. யூதனுக்கு 7ஆம் எக்காலம். நமக்கு 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டாச்சா? முத்திரைகள் 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து 7வது முத்திரை. ஆமென். முதல் 4 முத்திரை சபக்காலங்களில் உள்ள அந்த குதிரையின் மீது பயணம் செய்தவர்களை குறித்து சொல்லுகிறார். ஆமென். அது அங்கே நாம் அப்படியே படிப்படியாக வரும். 7ஆம் முத்திரை கர்த்தருடைய வருகை. ஆனால் புறஜாதிகளுக்கு 7வது முத்திரை, யூதர்களுக்கு 7வது எக்காலம். அப்படியானால் 6 எக்காலம் முழங்கி விட்டதா? யூதர்களுக்குரிய 6 எக்காலங்களும் முழங்கி விட்டதா? நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஆமென். இப்பொழுது 7ஆம் முத்திரை நமக்கு உடைக்கப்பட்டாச்சு. சரிதானா? உடைக்கப்பட்டாச்சா? உடைக்கப்படலையா? அதனால தான் பரலோகத்தில் அமைதி உண்டாயிற்று. அது கர்த்தருடைய வருகைன்னு தீர்க்கதரிசி சொல்றார். இப்போ 7ஆம் முத்திரை இங்கே உடைக்கப்படும் போது அவர்களுக்கு 7வது எக்காலம் முழங்கக்கூடிய அந்த நேரம். அப்போ 6 எக்காலம் முழங்கி விட்டதா? ஒரு கேள்வி வரும். ஆமென். ஐயா, அந்த எக்காலங்கள் எல்லாம் யூதர்களை துன்புறுத்தப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. அதை கவனிக்க வேண்டும். கவனிங்க. ஆகையால்
சந்திரன் அந்தகாரப்படுவதை கவனிங்கள். எதன் கீழ் அது வரையப்பட்டுள்ளதை பார்த்தீர்களா? மனுஷகுமாரன் சபையை விட்டு துரத்தப்படுகிறார். அது என்ன? மார்க்க சம்பந்தமான குழுவுடன் சேர்ந்து கொள்ளுதல், உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துடன் சேர்ந்து கொள்ளுதல். அந்த ஐக்கியத்தின் அசைவு அது ஒவ்வொரு மனிதனையும் விரட்டுகின்றது. அது எதை காண்பிக்கிறது பாருங்க. கடைசி காலத்தில் நம்முடைய சபையானது அந்த ஐக்கியத்தில் இணைந்தால் மட்டும்தான் பிரசங்கமே பண்ண முடியும், இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது. அது போன்ற ஒரு நிலை நமக்கு வரப்போகுது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருந்தால் அதுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். உங்கள் சுவிசேஷ போதகங்கள் ஆகிய அனைத்தையும் கைவிட வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே ஒருமித்து நடந்து போக முடியுமா? அவர்களால் முடியாது. அல்லேலூயா. பாருங்க, மெத்தடிஸ்ட் சபையும் பாப்டிஸ்ட் சபையும் எப்படி ஒருமித்து நடந்து போக முடியும்? கிறிஸ்துவின் சபை எவ்வாறு பிரஸ்பிடேரியன்களுடன் நடந்து போக முடியும்? கத்தோலிக்கர்கள் எப்படி புராட்டஸ்டன்ட்டுகளுடன் நடந்து போக முடியும்? புராட்டஸ்டன்ட்டுகள் எப்படி பெந்தகோஸ்தேயருடன் நடந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு சபையும் ஒத்துப்போதா? ஆமென். கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க நாங்கள் தான் ஆதி திருச்சபைன்னு சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தேயர்கள் நாங்கள் தான் சீயோன் குமாரித்தின்னு சொல்லுவாங்க. புராட்டஸ்டன்ட்டுகள் அதுக்கு மேலே ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு சபையும் என்ன செய்யாது? ஒத்து போகாது. நீங்கள் பொட்டு வைக்கிறீங்கன்றவாங்க புராட்டஸ்டன்ட்டுக்காரங்க. ஆர்சி ஜனங்களை பார்த்தா நீங்கள் பொட்டு வைக்கிறீங்க, ஏன் பொட்டு வைக்கக்கூடாதா அப்படின்னா அது சிலுவை போடுற இடமா. சிலுவை போடுற இடத்துல பொட்டு வைக்கக்கூடாதான். அப்போ எங்கேயாவது மூக்கில் கன்னத்தில் வச்சுக்கிட வேண்டியதானே போட்டேன். புராட்டஸ்டன்ட் என்னமோ பெரிய பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டாங்களா? இது சிலுவை போடுற இடமா? ஏன் சிலுவை அங்கே போடணும்? சிலுவை எதுக்கு தான் போடணும்னு கேட்கணும். அல்லேலூயா. பாருங்கள், இது இவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே இருக்கும். பெந்தகோஸ்தேயர் சொல்லுவாங்க நீங்கள் நகை போடுதீங்க, அதனால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உபதேசத்துலேயும் தவறாக இருக்கிறீங்க. நீங்கள் நகையை கலத்தியாச்சு, எல்லாமே சரிதான், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ பட்ட பேரில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களே, அது பாவமே மன்னிக்கப்படாத. பாவ மன்னிப்பு எந்த நாமத்தில் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே இருக்கிறது. நீங்கள் ஒருவர் குறை கூறி கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆனால் நாம் எதுக்கு வர வேண்டும்? முழு வேதாகமத்துக்கு வர வேண்டும், முழு வார்த்தைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஆனால் மணவாட்டி வார்த்தையுடன் நடந்து செல்ல முடியும். ஆமென். அவர்கள் ஒன்றுக்கொன்று நடந்து போக முடியாது. ஆனால் மணவாட்டி எப்பொழுதும் யாரோடு சேர்ந்து நடந்து கொள்வாள்? கிறிஸ்துவோடு கூட நடந்து செல்வாள், வார்த்தையோடு கூட நடந்து செல்வாள். அவளுக்கு தேவை வார்த்தை தான். ஏன்னா வார்த்தை தான் மணவாளன். ஆமென். பாருங்க, வார்த்தை கிறிஸ்து, அது இசைந்திருக்க வேண்டும். அது மார்க்க சம்பந்தமான முறைமை அல்ல, அது வார்த்தை. நீங்கள் வார்த்தையுடன் இசைந்திருந்தால் தான் வார்த்தையின் நடந்து போக முடியும். இயேசு அவ்வாறே கூறியுள்ளார். அல்லேலூயா. அதோ அவள் அங்கே இருக்கிறாள். இந்த தளர்ந்த முனைகளெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர அவள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறாள். அதனால் வித்தியாசம் ஒன்றுமில்லை. அப்படித்தான் சாத்தான் ஏவாளிடம் கூறினான். அதனால் வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஆமென். நிச்சயமாக தேவன் நல்ல தேவன். அவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லா ஸ்தாபனத்தை நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலான்னு சாத்தான் அவ்வளோ பேரையும் ஏமாத்துறான். யார் பரலோகத்துக்கு போக முடியும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி ஜீவிக்கிறவன் மாத்திரமே பரலோகம் செல்ல போகிறான். ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர் தான். ஆனால் நல்லவராய் இருப்பதனால் தான் நீதி உள்ளவராக இருக்க வேண்டும். நீதி இல்லாமல் நன்மை எதுவுமே இல்லை. தண்டனை அளிக்கும் பிரமாணம் இல்லாமல் நீதி இருக்க முடியாது. நீதிமன்றம் என்று இருந்தால் அங்கு தவறு செய்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தண்டனை என்று ஒன்று கொடுக்க வேண்டும். அதுதான் நீதிமன்றம் என்று அர்த்தம். நீதிமன்றம் எல்லாருக்கும் சாதகமாக இருக்காது. நல்லவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். மற்றபடி தவறு செய்கிறவர்களுக்கு அது என்ன செய்யும்? நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். அதுதான் நீதிமன்றம். அதுதான் இயேசு. ஆமென். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன் தான். அதனால்தான் அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இந்த இயற்கைக்கு மேம்பட்ட பிசாசுகளை நாம் பார்ப்போம். ஐக்கிய நாடுகளின் சார்பில் கிழக்கு மேற்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்துள்ளன. தானியேல் கண்ட சொரூபத்தின் வலது இடது பாதங்களைப் போல அவை எவ்வாறு இணங்காமல் ஒன்றோடொன்று கலவாமல் இருந்தன. ஐசன் ஹோவர் என்னும் சொல்லுக்கு இரும்பு மனிதன், இரும்பு என்று அர்த்தம்.
குருஷேவ் என்றால் களிமண் என்று அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குருஷேவ் என்பவர் நினைச்சார் அவருடைய காலனியை கழற்றி மேஜை மேலே அடித்தாராம். ஏன்னா இவர்கள் ஒன்றுக்கு ஒருவர் ஐக்கிய சபையில் ஈடுபடலை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ருஷ்யாவை கவனிங்க. ருஷ்யா எப்படி இருக்கும்? அதான் ருஷ்யா தான் அந்த இது குருஷேவ். அல்லேலூயா. அது எந்த நாட்டோட நான் தான் ராஜான்னு நான் சொல்லுது, அமெரிக்கா சொல்லுது நான் தான் ராஜான்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் விட்டு கொடுக்காமல் செல்லுகிறது. ஆமென். கவனிங்க, ஐக்கிய நாடுகளின் சபையில் அப்படி அவர் செய்தார். என்ன, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சபையும் அதன் நிலையும். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆமென். இன்னும் நீண்ட காலம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சீக்கிரம் பாருங்க. ஆகையால் இயற்கையில் நடந்தவர்களை கவனிங்கள். அது யூதர்களுக்கு என்ன செய்ததென்று அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு வந்தனர். எத்தனை சபைகள் எழும்பின போதிலும் கிறிஸ்துவை காணக்கூடாதவாறு அவர்கள் குருடாக்கப்பட்டு பிரமாணங்களை கை கொண்டு வந்தனர். தேவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கி அளித்தார். ஏனெனில் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தனர். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் நமது நிமித்தம் குருடாக்கப்பட்டனர். ஆகையால் இங்கு நமக்கு வேதத்தை தவிர வேறு ஒன்றுமே அறியாத ஒரு சபை உள்ளது. மார்க்க சம்பந்தமான முறைமைகள், ஸ்தாபனங்கள் ஆகியவளை குறித்து அவர்கள் ஒன்றுமே அறியார்கள். ஆனால் இவை அனைத்தும் அவர்களுக்கு தூரமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மறுரூப மலையின் மேல் இருந்த பேதுருவும் மற்றவர்களும் போல உள்ளனர். இயற்கைக்கு மேம்பட்ட சம்பவத்தை அவர்கள் மறுரூப மலையின் மேல் கண்டபோது அவர்கள் உற்சாகம் மேலிட்டது. ஒருவன் நாம் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சபையும் மோசேக்கு ஒரு சபையும் கட்டுவோம் என்றான். பெந்தெகோஸ்தினர் அதைத்தான் செய்தனர். அவர்கள் நாம் அசம்பிளி ஆஃப் காட் என்று ஒரு சபையை கட்டுவோம், நாம் சர்ச் ஆஃப் காட் என்று ஒரு சபையை நிறுவோம், நாம் ஐபிசி என்ற ஒரு சபையை நிறுவோம். இப்படி திருத்துவம் ஒருத்துவம் போன்றவர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று அவர்கள் ஏற்படுத்தி கொண்டனர். அல்லேலூயா. ஆனால் அவன் பேசிக் கொண்டிருக்கையில் யெகோவா, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவர் வார்த்தை, இவருக்கு செவி விடுங்கள் என்றார். பார்த்தீங்களா? ஆமென். நாம் அசம்பிளி ஆஃப் காட் சபையை ஏற்படுத்துவோம், நாம் சிபிஎம் சபையை ஏற்படுத்துவோம், நாம் மாறாத சபையை ஏற்படுத்துவோம், நாம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அசம்பிளி ஆஃப் காடுக்கு சபைக்கு செவி கொடுக்க வேண்டாம், மாறாத சபைக்கு செவி கொடுக்க வேண்டாம், பெந்தெகோஸ்தே சபைக்கு செவி கொடுக்க வேண்டாம், ஆனால் இயேசுவுக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்பதாகத்தான் அங்கிருந்து சத்தம் வருகிறது. அல்லேலூயா. பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் மார்க்க சம்பந்தமான ஆவிகள் ஒன்று சேர்ந்து கொல்லப்படுவதற்காக அவைகளை கொண்டு செல்கின்றன. இந்த தேசத்தில் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் அந்த ஸ்தாபனத்துடன் சேராமல் போனால் இந்த சபைகளெல்லாம் மூடப்பட வேண்டும். அதுதான் அந்த ஐக்கியம். அது மிருகத்தின் முத்திரை. அது உங்களை தள்ளி வைத்து விடும். மிருகம் என்றால் என்னவென்று இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? அது ஒரு வல்லமை, மார்க்க சம்மதமான வல்லமை. அது உண்மையானதை போல இருந்தது. சரி, அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே போகலாம். அந்த மேப்பு கொண்டு வந்துடலாம்ப்பா. அந்த மேப்பு எங்கே இருக்கு? இன்னும் கீழே போகணுமா? சரி, இப்போ கவனிங்க. கடைசியில் வெளிப்படுத்தல் 19, 11, 14 மேப்பு எங்கே போட்டிருந்தேன்? தானா? சரி, அங்கு தான் அடுத்த முறையாக சபை குறித்து நம்ம வெளிப்படுத்தல் 19 தான் சபை வருகிறது. இப்போ நம்ம அந்த குதிரைகளை பாருங்க. அவர் மற்ற குதிரைகளை போன்ற குதிரைகள் மேல் வரவில்லை, அவர் வெள்ளை குதிரையின் மேல் வந்தார். ஆமென். ஆனால் அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்ட குதிரையின் மேலே வர்றான்? முதல்ல வெள்ளை குதிரை, அடுத்து சிகப்பு குதிரை, அடுத்து கருப்பு குதிரை, அடுத்து மங்கின குதிரை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு ஒரே ஒரு குதிரை தான் உண்டு, அது வெள்ளை. இப்போ நாம் அதை ஒரு படம் வைத்திருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பரலோகத்தின் சேனைகள் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. அது சரியா? ஐபிராத்து நதி அண்டையில் இருந்த கூட்டம் 2000 ஆண்டுகள்
ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த போது சபையும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகாலமாக சபை காலங்களில் இரத்த சாட்சிகளை கொன்று பரிசுத்த ஆவியை கட்டி வைத்திருந்தது. ஆனால் இது ஐபிராத்து நதி எண்டை கட்டி வைக்கப்படவில்லை. ஆனால் கோட்பாடுகள், கொள்கைகள் ஆகிய வாசல்களில் கட்டி வைக்கப்பட்டது. பாருங்க, இந்த ரோமாபுரி தான் யூதர்களை கொன்று குவித்தது மாத்திரமல்ல, இந்த ரோமாபுரி கிறிஸ்தவர்களையும் கொண்டு குவித்தது. சொல்லப்போனா யூதர்கள் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேரா சொல்லுமா யாருக்காவது? 60 லட்சம் பேர். 60 லட்சம் யூதர்களை இந்த ரோமாபுரி கொண்டு குவித்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியா மரித்தவர்கள் 6,80,00,000 பேர். ஆமென். 6,80,00,000 பேரை அது கொண்டு குவித்தது. எல்லாம் இரத்த சாட்சியா மரித்தாங்க. இதுக்கு மூல காரணம் எதுங்க? தாய் சபைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உண்மையாவே அது பேய் சபை. அது என்ன சபை? பேய் சபை. ஏன்னா பாஸ்டர் இப்படி அப்பட்டப்பா சொல்றாரு? பைபிள் எடுத்து வாசிங்க, அது பேயா இல்லையான்னு நான் காட்டுறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல விதமான பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. ஒருங்களா, இந்த தாய் சபைன்னு சொல்லிட்டு பாஸ்டர் பேய் சபைன்னு சொல்றாரு. நான் சொல்லல, பைபிள்ல சொல்லியிருக்கு. இப்போ என்ன செய்ய போறியா? பேய் சபையில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வரணுமா வேண்டாமா? அல்லேலூயா. கவனிங்க, அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு. அப்போ நான் சொன்னது சரிதானா? பேய்களுடைய குடியிருப்புன்னு அங்கே சொல்லுது. அல்லேலூயா. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன். சரி, இப்போ கவனிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவி சபையில் கிரியை செய்ய முடியாமல் போயிட்டு, ஆனால் அவள் விடுதலையாக போகின்றாள். அவள் மறுபடியும் வரப்போகின்றாள். அப்படித்தான் வேதம் கூறுகிறது. சரி, அப்படியே மேலே போக சீக்கிரம். அவள் 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தாங்க. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள், சரியாக 2000 ஆண்டுகள் அல்ல. ஏனெனில் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர். தீத்து கிபி 96ஆம் ஆண்டு வரைக்கும். ஆமென். அதனால தான் இன்னைக்கு பாலஸ்தீன தேசம், இஸ்ரேல் தேசத்தில் யாருடைய ஆட்சிலாம் இருக்குது? யாருடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது? ரோமர்களுடைய ஆட்சி இருக்குது. யூதர்களுடைய ஆட்சி ஏற்கனவே இருக்கு. அடுத்து இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இருக்கு. அதனால தான் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ரோமர்கள் இன்றைக்கும் யூதர்களுக்கு எதிரி தான். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு எதிரி அல்ல. சமீபத்தில் ஒரு ஆர்டிகிள் நான் படித்தேன். அந்த ஆர்டிகிளில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அந்த யூதர்கள் எல்லா விதமான சலுகைகளையும் கொடுக்கிறார்களாம். ஏப்பா, ஒரு ஆமீன் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அடுத்த வாரம் மாலூருக்கு போயிட்டா புரியுதா? அங்கே உள்ள சபை எப்படி இருக்குது தெரியுமா? வாயை திறந்து ஒரு ஆமீன் கூட உங்களால் சொல்ல முடியல. ஒரு அனாயிண்டட் இருக்கணுங்க. செய்தி கேட்கும்போது எமேன் ஒரு பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஏன்னா வெளியில் உள்ள சில சபையும் போது அவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமென். நம்ம என்ன செய்தி, இதே செய்தி தான் அங்கேயும் பிரசவம் பண்ணுறேன். அவங்களுக்கு பிரசவம் இருக்குது, உங்கள்கிட்ட ஏன் அந்த பிரசவம் காணாமல் போயிட்டு? கவனிங்க, அபிஷேகத்துக்குள்ளாக இருங்க. என்ன சொன்னோம்? அதுவும் உங்களுக்கு மறந்து போச்சு. போச்சு. தீத்து, அதாவது ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலம். ரோமர்கள் ஒரு பகுதி இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், அந்த வாழ்ந்த இடம் எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? ரோமாபுரியினுடைய ரோமன் கத்தோலிக்க அந்த ஸ்தாபனத்தின் கட்டுப்பாடுகள் இருக்கு. அதே போன்று இன்னொரு பகுதி ஓமர் பள்ளிவாசல் கட்டினாங்க இல்லையா? யாரு? இஸ்லாமியர்கள். அவருடைய பகுதியும் இருக்கிறது. அடுத்த யூதர்களும் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அது யாருடைய தேசம்? சொல்லுங்க, யாருடைய தேசம்? யூதருடைய தேசம். தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லவில்லையா?
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமா தருவேன், ஏத்தியரோ எபீசியரோ அவருடைய நான் தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுத்தேன்னு சொன்னார். அவங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த சத்துருக்கள் அங்கே வந்து கிரியை செய்கிறாங்க. அல்லேலூயா. யூதர்களுக்கு ரோமர்களும் எதிரி தான், இஸ்லாமியர்களும் எதிரி தான். நான் இப்போ உங்களுக்கு அதை சார்ட்டை கொண்டு வரேன் பாருங்க. அப்படியே எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம். அந்த சீக்கிரம் சார்ட்டை கொண்டு வாப்பா, அப்புறம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், அந்த ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். பாருங்கள், அவர்கள் யூதர்களை கொன்றனர். யூதர்களை கொன்றது யார்? தீத்து யார்? ரோம தளபதி. பாருங்க, வெளிப்படுத்த மத்தேயு சுவிசேஷம் என்று நினைக்கிறேன். மத்தேயு தானே 20 மத்தேயு வந்து எருசலேம் சேனைகளால், லூக்கான்னு நினைக்கிறேன், லூக்கா சுவிசேஷத்தில் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது லூக்கா 21:20 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. இப்ப கவனிங்க, எருசலேம் சேனைகளால் சூழப்படுது. எப்பொழுது அது நடைபெறுகிறது? கிட்டத்தட்ட கிபி 70வது ஆண்டுல, கிபி 70வது ஆண்டுல தான் தீத்து 96வது ஆண்டு வரைக்கும் அந்த ரோமர்கள் மீது என்ன செய்கிறான்? அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் ரோம தளபதி. நல்ல கவனிங்க, அந்த தீத்து யார்? ரோம தளபதி. இரத்தம் வாசல் வரைக்கும் பெருக்கெடுத்து ஓடினதான். யூதர்களை அவனுடைய சேனைகள், ரோமர்களுடைய சேனைகள் கொன்று குவித்தது. இரத்தம் வாசல் வரைக்கும் ஆறாக ஓடக்கூடிய அளவுக்கு அவர்களை கொன்று கொலை செய்தார்கள். ஆமென். பெண்கள், குழந்தைகள் அனைவருமே கொல்லப்பட்டனர். அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று எசேக்கியேல் 9 கூறவில்லையா? நீ நகரம் எங்கும் பொருவ போய் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. அது எசேக்கியேல் 9:4 பரிசுத்த ஆவி பின்பு கட்டப்பட்டிருந்த சங்கரிக்கும் மனிதர்கள் வந்து அங்கிருந்த அனைவரையும் வெட்டி போட்டார்கள். பெண்கள், குழந்தைகள் அனைவரையும் அது மறுபடியும் நடக்கிறது. மார்க்க சம்பந்தமான முறைமை புறப்பட்டு வந்து தேவன் என்னப்படும் அனைத்தையும் மிதித்து அழித்து போடுகிறது. அதுதான் அந்த காரியம். சரி, 7 எக்காலங்கள். இப்பொழுது நாம் அந்த சார்ட்டுக்கு வருவோம். ஆமென். இந்த சார்ட்டில் நம்ம கொஞ்சம் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். 7 எக்காலங்கள். ஏழு எக்காலங்கள் எந்த காலத்தில் நிறைவேறின? இப்போது புறஜாதி மணவாட்டிக்கு, சபைக்கு 7வது முத்திரை, அவர்களுக்கு 7வது எக்காலம். அப்போ 6 எக்காலம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதா என்ற கேள்வியும் வரலாம். இப்போ பார்க்கலாம். கவனிங்க, சகோதரர் பிரணாமுடைய இன்டர்பிரட்டேஷனும் அதில் இருக்குது. 7 எக்காலங்களும் யூதர்களுக்காக. 7 எக்காலங்களும் யாருக்கு? யூதர்களுக்காக. 7 சபைக்காலங்கள் அது புறஜாதி சபைக்கு. சபைக்காலங்கள் யாருக்கு? எபேசு, சிமர்னா, பெருகமு, தேத்தீரா, சரதை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, அத்தனையும் புறஜாதி இந்த சபைக்கு. ஆனால் 7 எக்காலங்களும் யூதர்களுக்கு. கவனிக்கணும். முதலாவது நாம் கவனிக்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கா ஏதாவது? அவ்வளோதானா? 1 முதல் 4வது எக்காலங்கள் கிபி 70 முதல் 96. அப்போ 1வது எக்காலம், 2வது எக்காலம், 3வது எக்காலம், 4வது எக்காலம். இந்த 4 எக்காலங்களும் எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறது? கிபி 70. கிபி 70வது ஆண்டில் தான் ரோம தளபதியாகிய தீத்துராயன் தன்னுடைய சேனைகளோடு சென்று எருசலேமை என்ன செய்தான்? முற்றுகையிட்டான். எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது அதுக்கு என்ன உண்டாகும்?
அழிவு உண்டாகும். இதுதான் முதலாவது எக்காலம். இரண்டாவது எக்காலம், மூன்றாவது எக்காலம், 4 எக்காலங்கள் யூதர்களை துன்புறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் தீத்துராயன் கிபி 70 முற்றுகை போட்டான். அநேகர் வெளியே வர முடியல. ஆனாலும் யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள் அந்த தளபதி வந்து முற்றுகையிடுவதற்கு முன்பாக அங்கு விட்டு ஓடி போயிட்டார்கள். அதை விட்டு வெளியே போனவங்க தப்பிச்சாங்க. எப்படி சோதம் கோமரா பற்றி 20க்கு முன்பாக லோத்தனுடைய குமாரத்தையும் மலைக்கு ஓடி போங்கள் என்று சொன்னால் மலையில் போய் தப்பித்து கொண்டார்கள். நோவாவின் காலத்தில் தண்ணீரினால் தேவன் பூமியை அழிக்கும் போது அந்த பேழைக்குள் போங்கள் என்று சொல்லும் பொழுது 8 பேர் உள்ள போய் காப்பாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு வார்த்தையாகிய பேழைக்குள்ள நம்ம வந்தாகணும். பாரம்பரியத்தில் உலக பிரகாரமான ஸ்தாபன கோட்பாடுகள் கொள்கைகளில் நிலைத்திருந்தோமானால் நாம் அழிவது உறுதி. நம்ம யாவரும் காப்பாற்ற முடியாது இல்லையா? நான் பெந்தகோஸ்தே, நான் அந்நிய பேச பேசுகிறேன், நான் சீர்கரிசனம் சொல்லுகிறேன், ஆவில நடமாடுகிறேன், அது கிரியை செய்யாது. இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நீ விசுவாசித்தாக வேண்டும். நீ எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் தேவன் அதை கணக்கில் எடுக்க மாட்டார். இந்த காலத்துக்கு என்று தேவனாளர்களோட தீர்க்கதரிசியும் செய்தியும் நீ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் மிக முக்கியமானது. கவனிங்க, எல்லாரும் போட பாருங்க, யாரும் குனியப்படாது. ஆமென். கிபி 70 96 வரை இந்த சம்பவம் நடக்கு. அதுதான் 4 எக்காலங்கள். இப்பொழுது பாருங்க, முதலாம் எக்காலம் ஓதப்பட்ட போது எங்க என்ன நடந்தது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 7ஆம் வசனம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/4 வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. பாருங்க, இது என்ன நினைக்காங்கன்னா, மணவண்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு உபத்திரவ காலத்தில் தான் இந்த இக்காலம்லாம் அங்கே ஊதப்படும், கலசெல்லாம் ஊதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போதகர்கள் பிரசைப்பாங்க. வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்றவங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்பொழுது யாரிடத்தில் வருகிறது? தீர்க்கதரிசி நடுவத்தில். ஆனால் தீர்க்கதரிசி அதை காலக்கிரமமாக கொண்டு வந்ததை நாம் இங்கு நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். கவனிங்க, கிபி 70 தான் தீத்துராயன் முற்றுகையிட்ட காலம். எருசலேம் அழிவு, அதுதான் ரோம பேரரசினுடைய காலம். தானியேல் கண்ட ஒரு சிலையில கடைசியில பாதத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? அதான் என்னது? ரோம பேரரசு. நான் படத்தை போட்டு உங்களுக்கு விளக்கியிருக்கேன். முதல்ல மகா அலெக்சாண்டர், ஃபர்ஸ்ட்ல யாரு? பொன்னான் நெபுகாத் நேச்சர். ஆமென். அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அப்புறம் மகா அலெக்சாண்டர், அப்படியே அப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். கடைசியில் என்ன நிற்குது? ரோம சாம்ராஜ்யம் நிற்குது. நான் படத்தை போட்டு விளக்குனது உங்களுக்கு இன்னும் மறந்து போச்சா? அதான் எழுதணுங்கிறது. எழுதி வச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும். அந்த தலை பொன்னான அந்த தலை நீரே நெபுகாத் நேச்சர்லேருந்து மார்பு வெள்ளி அப்படியே வந்து கடைசியாக இரும்பும் களிமண்ணும். அங்கே தான் ரோம பேரரசு தான் அங்கே நிற்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது எந்த பேரரசு இருந்தது பூமியில்? ரோம பேரரசு தான் இருந்தது. அதனால தான் ரோம பேரரசு இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போது அதை கொலை செய்ய தூண்டினது. தெரியுதா? தீர்க்கதரிசி தெளிவா சொல்றார், இந்த ரோம பேரரசு எப்பொழுதுமே தேவனுக்கு சத்துரு அப்படின்னு சொல்றார். பெருமூச்சு விடுறேன். ஏன்னா அதுக்கிட்ட இருந்து மணியை அடிச்சுக்கிட்டு தூபம் காட்டிக்கிட்டு இருந்த இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை விடுவித்து கொண்டு வந்திருக்காரு பாருங்களா. நீங்கள் கூட அதை செய்திருக்க மாட்டீங்க. நான் அந்த ஸ்தாபன சபையில் இருந்து தூபம் காட்டி கொண்டோம், மணியடித்து கொண்டு இருந்தனே, சொரூபங்களை வணங்கி கொண்டு இருந்தனே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வான்னு சொல்லும்போது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார் பாருங்க. ஆனால் உண்மையாகவே தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவனுக்கு சத்துருவே இந்த ரோமாபுரி தாங்கிறார். தேவனுக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கும் அதுதான் சத்துரு. யூதர்களை கொண்டு குவித்தது ரோம பேரரசு. கிறிஸ்தவர்களை, ஆதி கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்தது அதே ரோம பேரரசு.
வாய்க்கு வாய்க்கு வருது, அதை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வான்னு நாம் ஏன் பிரசங்கம் பண்ணுறோம்? இனிமேலாவது உங்கள் சொந்த பந்தம் மாமன் மச்சம் யாராவது இருந்தால் முதல்ல அந்த சபை விட்டு வெளியே வந்துரு. இல்லைன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சது, உனக்கு வெளியே கொண்டு வந்திருக்க. அல்லேலூயா. அதற்கு வரக்கூடிய ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன். பைபிளில் இருக்குது, அந்த ஆக்கினை வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் முன்கூட்டி எழுதியிருக்கு. எருசலேம் அழிவு, அதுக்கு காரணம் யாருங்க? ரோம பேரரசு. வரலாற்று நிறைவேற்றம் அது. எக்கால காலம். ஒன்றாவது கிபி 70ஆம் ஆண்டுல எருசலேம் மீது ரோமர்கள் தாக்குதல். இரண்டாவது கிபி 70 முதல் 73 வரைக்கும் யூத யுத்தங்கள், இரத்த சாட்சி. ஆமென். மூன்றாவதாக கிபி 70 முதல் 90 வரைக்கும். இதுதான் இந்த எக்காலத்தினுடைய அர்த்தம். ஆமென். அடுத்தது நான்காவது எக்காலம் பாருங்கள், ஆலயம் அழிவு, கொஞ்சம் கீழே. மூன்றாவது கிபி 70 முதல் 90, அங்கே என்ன நடந்தது? தேவாலயம் இடிக்கப்பட்டது, அழிவு, கசப்பு. நான்காவது கிபி 90 முதல் 96 யூத தேசம் சிதறடிப்பு. இதுதான் நாலாவது எக்காலம். கவனிங்க, நாலாவது எக்காலம் எங்கே இருக்கு? நல்ல போதகர்கள் சொல்கிறாங்க, யூதர்கள் உபத்திரவ காலத்தில் தான் இந்த எக்காலங்கள்லாம் ஓடும். பாருங்க, அக்கினி கலந்த கல்மழை வரும், அது வரும், அது வரவே வராது. அது ஆவிக்குரிய அர்த்தம். ஆமென். அந்த கிறிஸ்து 4 குதிரையில் வர்றான். அது உண்மையான குதிரையா? சொல்லுங்க. ஆவி குதிரை. ஆமென். யூத தேசம் சிதறடிப்பு, உலகம் முழுவதும் சிதறப்பட்டு போனாங்க. ஆமென். சிதறடிச்சது ரோம பேரரசு. பாருங்க, the first 4 trumpets struck Palestine under Rome. பார்த்தீங்களா? இந்த ரோமாபுரியினுடைய காலத்தில் தான் இந்த எக்காலங்கள், the first 4 trumpets. அப்போ 4 எக்காலங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அது உபத்திரவ காலத்தில் நடக்கிறதல்ல. ஏற்கனவே யூதர்களுக்கு அந்த உபத்திரங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே வருகிறார்கள். அந்த 4 எக்காலங்கள் அங்கள் முடிந்து விட்டது. 5வது நாம் பார்ப்போம். 5வது எக்காலம் என்ன? அதிலிருந்து வருகிறது ஐயோ ஐயோ ஐயோ. 3 ஐயோ வருகிறது. ஆமென். அதன் பிற்பாடு பாருங்க, கிபி 612 762 இந்த காலகட்டத்தில், கிபி 612 முதல் 762 காலம், இந்த காலகட்டத்தில் தான் ரோமர்களுக்கு அடுத்து யார் அங்க வருகிறார்? இஸ்லாமியர்கள் வருகிறார்கள். ஆமென். ரோமர்களுக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் முகமது நபி தோன்றினார். யாரு? முகமது நபி. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது காலம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன், இன்னொன்று கிறிஸ்துவுக்கு பின். உலகம் முழுவதும் தெரியும் கிமுன்னா என்ன அர்த்தம், கிபின்னா என்ன அர்த்தம். அது கிருஷ்ணனுக்கு பின் அல்ல, அது கிறிஸ்துவுக்கு பின். அல்லேலூயா. உலகம் முழுவதும் நீங்கள் போய் கிருஷ்ணனுக்கு பின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் யாருக்கும் தெரியாது. ஆனால் கிமு கிபி அப்படின்னா உலகம் முழுவதும் அது காலங்களை 2ஆக பிரித்தது. புரியுதா? ஆனால் முகமதின் நபி வந்தபோது அந்த காலத்தை பிரிக்கல. அவர் ஒரு புதிய மதத்தை தோற்றுவித்தார். ஆமென். நாங்கள் கர்நாடகா ஊழியத்தை முடித்துவிட்டு நாங்கள் ட்ரெயினில் வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு எதிர்பக்கமாக 2 இஸ்லாமிய சகோதரிகள் இருந்தார்கள், பொட்டல்புதூர் சைடில். என் மனைவி அவர்களோட பேசி கொண்டிருந்தபோது நானும் வந்து பேச்சில் கலந்து கொண்டேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குறீங்க, உங்களுக்கு உருவம் கிடையாது. எங்களுக்கும் எங்கள் தேவனுக்கு உருவம் கிடையாது. மற்ற ஸ்தாபனம் தான் உருவத்தை வணங்குவாங்க, நாங்கள் உருவம் இல்லாத கடவுளை தான் வணங்குறோன்னு அவங்க முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அப்படியா? கிறிஸ்தவர்களை உருவம் இல்லாதவர்களை வணங்குறவங்க இருக்கிறாங்களா? நாங்கள் எந்த உருவத்தையும் வணங்க மாட்டோம் என்று சுவிசேஷம் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். ஆமென். நீங்கள் அல்லான்னு சொல்கிறீங்க,
நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பிதான்னு சொல்கிறோம். ஆனால் யாருக்கும் என்ன கிடையாது? உருவம் கிடையாது என்று சொன்னிட்டு அப்புறம் ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னேன். இப்ராஹிமினுடைய குமாரர்கள் தான் ஐசக்கும் அடுத்து இஸ்மாயிலும். இவங்க 2 பேரும் தானே இப்ராஹிமினுடைய குமாரர்கள்னாங்க. அவங்க அப்படியே ஆணு கேட்குறாங்க. ஆமென். நம்ம குரான் எடுத்து இவர் எப்படி பேசுகிறார்? அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன், இஸ்மாயிலிருந்து வந்தது தான் அந்த இஸ்லாமியர்கள்ங்கிற அந்த வருத்தில் வரும்போது தான் முகமது நபி அங்கே தோன்றினார். முகமது பிறந்த ஊர் மெக்கா. அப்புறம் மெதினாவுக்கு அவர் போனார். இன்றைக்கி அது புண்ணிய ஸ்தலங்களாக அது பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்த காலகட்டம் தான், கிபி 612 முதல் 712 இந்த காலகட்டத்தில் தான் யார் பிறந்தா? முகமது நபி பிறந்தார். அல்லேலூயா. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முகமது நபி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம கேட்கணும். ஆனால் முகமது நபி ஒரே தேவனை தான் சொல்கிறாரு. முகமது நபி எத்தனை தேவன்? ஒரே தேவன் தான் உண்டு. அதை அவங்க மாற்றலை. அல்லேலூயா. ஆனால் கவனிங்க, அப்போ நான் ஒரு காரியத்தை சொன்னேன். யூதர்கள் அது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இப்ராஹிம் காலத்திலிருந்து வந்தாங்க. ஆனால் முகமது நபி என்பவர் 700வது நூற்றாண்டில் தான் இந்த பூமியில் பிறந்தார். பின்பு அவருடைய போதனைகளை கேட்ட பிறகுதான் இஸ்லாமிய மதமே 700 ஆண்டில் தான் தோன்றினது. கிபி 7வது நூற்றாண்டில் தான் இஸ்லாமிய மதம் தோன்றிட்டு. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி இல்லை, 1ஆம் நூற்றாண்டிலே தோன்றி இருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம 7வது நூற்றாண்டில் தான் நம்ம மதம் வந்துச்சா? கிறிஸ்துவம் 1வது நூற்றாண்டிலே வந்துச்சா? அந்த ரகசியம் கூட அவங்களுக்கு புரியல. ஆச்சரியப்படுறாங்க. ஆஹா, என்ன கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. உண்மைதானே? நீங்கள் சொல்லணும் கொஞ்சம். அதுதான் பைபிள் ஸ்டடியில் எழுதி வச்சிங்கன்னா 4 பேருக்கு சொல்லலாம். ஆமென். அப்போ 7வது நூற்றாண்டில் தான் இஸ்லாமிய மதம் தோன்றிச்சு. ஆனால் கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்து 1வது நூற்றாண்டில் வந்த சமயத்திலே தோன்றினது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய எழுச்சி உண்டாச்சு. இஸ்லாமிய எழுச்சி உண்டாகி முகம்மது காலம் முதல், அதாவது முகமது நபி முகமது காலம் முதல் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ உலகத்தையும் தொந்தரவு அவ்வளோதானா? அந்த தொந்தரவு வண்டு போன்ற படை இஸ்லாமிய படைகள் பைபிள் இருக்கு பாருங்க. அந்த வண்டு அப்படின்ட்டு வரும் பாருங்க. வாசிங்க 8ஆம் அதிகாரத்தில். வாசிங்க அந்த இது எக்காலங்களை பற்றி. 1ஆம் எக்காலம் ஊதினான், 2ஆம் எக்காலம் ஊதினான், 3ஆம் எக்காலம், 4ஆம் எக்காலம், அடுத்து காய்ங்க அடுத்து 5ஆம் எக்காலம் ஊதினா, அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் இருந்த நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாளக்குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. வாசிங்க, எதையாவது வாசிங்க. 1வது தூதன் எக்காலம் என்ன உண்டாயிற்று? மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது, 3 பங்கு வெந்து போயிற்று. 2வது தூதன் எக்காலம் ஊதினான், அது 3வதாக கப்பல்களில் சேதம் உண்டாயிற்று. அந்த அடுத்தது 3ஆம் தூதன் எக்காலம்னா பெரிய நட்சத்திரம் தீவட்டிப்பில் இருந்து விழுந்தது. அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வண்டுங்கிற வார்த்தை இதில் நீங்கள் பார்க்க முடியும். எத்தனாவது பார்க்குறீங்க? 5வது எக்காலம். 6வது எக்காலம் இங்கே இருக்கு, வாசிங்க. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 3 அதுதான் இந்த 20 கோடி குதிரைகள், ஆவி குதிரைகள் இதன் மேல பயணம் செய்து வந்தார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் தேடி பாருங்க. அந்த குதிரைகளின் வல்லமை அவளுடைய வாயிலையும் வாள்களிலேயும் இருந்தது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த வண்டை பற்றி அதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வீட்டில் போய் தேடி பாருங்கள். வண்டு போன்ற ஒரு படை, வண்டு எப்படி மொத்தமாக வருதோ அது பேர் ஒரு படை, இஸ்லாமிய படைகள். அடுத்து வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அடுத்த காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தில் இருந்தா சரி. அது 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். பாருங்க, வெளிப்படுத்தல் அது காட்டுப்பா, இந்த காட்டு நான் வாசிக்கட்டும். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே 11 வரைக்கும் வரலாம். 11 அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபக்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோர் என்றும் அவனுக்கு பெயர். 1ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. அதுக்கு பிறகு 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறது எங்கே வருதுன்னா வெளிப்படுத்தல் 11:15 வருது. அப்போ இந்த 4 தூதர்கள் முடிந்து 5ஆவது முடிச்சிடும். பாருங்க, இப்போ பிரதர் பிரணாம் என்ன சொல்றாரா, தட் ட்ரம்பட் வாஸ் முகமடின் இன்வாஷன். பார்த்தீங்களா, இந்த எத்தனாவது எக்காலம் இது? தட் ட்ரம்பட் ஐந்தாவது எக்காலம். இந்த 4 எக்காலம் ரோமர்களுடைய துன்புறுத்தல்கள். 5ஆவது எக்காலம் போதப்படுகிற காரியம் தட் ட்ரம்பட் வாஸ் முகமடியன் இன்வஷன். அப்போ முகமதியர்கள் என்ன செய்கிறாங்க? இஸ்லாமியர்கள் அந்த முகமதியர்கள்னா யூதர்கள் மீது அவர்கள் துன்புறுத்தலை கொண்டு வந்தாங்க. இதுதான் அந்த எக்காலம். அதுவும் ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. இப்பவும் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்போதும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்க. தீவிரவாதி, ஹமாஸ் தீவிரவாதி எழும்புறான். அப்புறம் ஒவ்வொரு லெபனானிலிருந்து ஒரு தீவிரவாதி கூட்டம் எழும்புது இல்லையா? அதெல்லாம் அவர்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்ரவேலர்களோடு தேவன் கூட இருக்கிறார். அதனால் ஒன்றுமே அவரை செய்ய முடியல. பாருங்க, ஆகையால் இது அந்த முகமடியன் இன்வாஷன். 6ஆவது எக்காலம் 2ஆம் ஐயோ கிபி 1062 முதல் கிபி 1453 வரைக்கும் நடக்கிற சம்பவம் தான் 6ஆவது எக்காலம். அது ஒட்டமோன் துருக்கியர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. பாருங்களா, துருக்கியர்கள் யாருக்கு விரோதமாக இருக்கிறாங்க? யூதர்களுக்கு விரோதமாக வர்றாங்க. பார்த்தீங்கன்னா, முதல்ல 4 எக்காலங்கள் என்பது யாரு? ரோமர்கள் யூதர்களை துன்புறுத்தினது. அடுத்து 6வது என்பது 5வது என்பது இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு விரோதமாக ஆலயத்தை இடித்து ஓமர் பள்ளிவாசலை கட்டி இன்னைக்கு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இன்னைக்கு அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். பாருங்க, இந்த சம்பவம் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க. அதுதான் நடக்குது. பாருங்க, அது 6வது எக்காலம். அடுத்தது ஒட்டமோன் துருக்கியர்கள். இந்த துருக்கிய படையானதும் யாருக்கு விரோதமாக எழும்புது? யூதர்களுக்கு விரோதமாக எழும்புது. ஆகையால் ஐபிராத்து அருகே கட்டப்பட்ட 4 தூதர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கியர்களுக்கு பிற்பாடு 1453வது வருடத்தில் கான்ஸ்டன்டினோபிள் வீழ்ச்சி அடைந்த அந்த காலகட்டம் அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13 to 21 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 9:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா 1ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு 9 ஆனந்தன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த ஒரு பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிரத்தனும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். சரி, இப்படியானால் யூதர்களுடைய துன்புறுத்தல் பல இடங்களில் வருது. ரோமர்கள் மூலமாக வருகிறது, இஸ்லாமியர்கள் மூலம் வருகிறது, அடுத்து துருக்கியர்கள் மூலமாக ஒட்டமான் துருக்கியர்கள் மூலம். இதெல்லாம் சரித்திரம். இது எல்லாம் அவங்களை துன்புறுத்துது. ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்தில் அவர்கள் ஒன்று கூடி தேவரை ஆராதிப்பார்கள். அதுதான் நம்ம முதல்ல வாசித்தோம். எது? ஏசியாவா? ஏசியா நம்ம முதல்ல வாசித்தீங்களே அந்த வசனத்தை. அடுத்து எடுப்போம். இப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the 6th trumpet was the Ottoman Turkish. துருக்கியர்களில் ஒட்டமான் என்று சொல்லுகிறவன் தான் அதுக்கு விரோதம் வரும். இதுதான் 6வது எக்காலம். அப்போ எத்தனை எக்காலம் இது வரைக்கும் நடந்து போச்சு? 6 எக்காலங்கள். நான் எதை சொன்னேன் நான் வாசிக்கிறதுக்கு? ஏசாயா
37 அதிகாரம் 12-13. ஆ அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒவ்வொருவராக சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டவர்கள் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே எகிப்து தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களும் சேர்ந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். மூன்றாவது தேவ ஆலயம் கட்டப்படுவதற்குரிய எல்லா பொருட்களையும் அவர்கள் ஆயத்தமாக வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓமர் பள்ளிவாசல் பக்கத்தில் கட்ட போகிறாங்களா, இல்லை பள்ளிவாசலை இடித்து தூரம் எடுத்துட்டு கைப்பாங்களா? அதுவும் பைபிளில் இருக்கு பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் நான் எடுத்தேன் ஒரு வாசம் வந்து அப்படியே இருக்கட்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வசனம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24 பாருங்க. 24 தானே? 15ஆம் வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். கவனிங்க, இந்த பாழாக்குகிற அருவருப்பு அப்படின்னா அது இஸ்லாமியர்கள் அப்படின்னு தான் சரித்திர பிரகாரமாகவும் தீர்க்கதரிசியும் அதை விளக்கி கொடுக்கிறார். இதுதான் பாழாக்கு அருவருப்பு. தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்லாமிய மதம் என்பது மற்ற மதத்தை போன்ற ஒரு கொள்கை கோட்பாடு உடைய மதம் மட்டும்தாங்கிறார். அதில் மீட்பும் கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது. அதை எவ்வளவு உத்தமமாக பின்பற்றினாலும் பரலோகம் நினைச்ச முடியாது, போகவே முடியாது. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குரிய கொள்கைகள் கோட்பாடுகள் நிறைந்த ஒரு மதம் என்றுதான் அதை குறித்து தீர்க்கதரிசி தெளிவாக சொன்னார். ஆனால் ஆத்ம ரட்சிப்பு, பரலோகம் செல்லணும், நித்தியமான வாழ்க்கை, இது எல்லாமே கிறிஸ்தவம் மட்டும்தான் போதிக்குது. வேறு எந்த மதமும் போதிக்கலை. ஆமேன், கவனிக்க வேண்டும். ஆகியால் பாழாக்கும் அருவருப்பு என்பது என்னன்னா இஸ்லாமியர்களை குறிக்கிறது. ஆமேன், கவனிங்க. ஆகையால் 6வது எக்காலம் ஒட்டமான் துருக்கியர்களுடைய காலத்தில் நடந்தது. அது வருஷத்தை நம்ம காட்டிட்டோம் இல்லையா? வருஷம் கிபி 1062 முதல் கிபி 1453 வரைக்கும் உள்ள காலகட்டம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது எக்காலம், இன்னும் எதிர்காலம் நடக்கலை. அப்போ இந்த 7 எக்காலங்களும் ஊதப்பட்டு பூமியில் கொட்டப்பட்டு யூதர்கள் எண்ணிற்கடங்கான உபத்திரவங்களையும் மரணங்களையும் ஓலங்களையும் குழந்தைகள் முதல் எல்லாரும் அவர்கள் நினைச்சுதாங்க அனுபவித்தார்கள். ஆனால் தேவன் நினைச்சுள்ளார், நான் என் ஜனங்களுக்காக அவர்களை நினைச்சுவேன், பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடமாட்டார். ஏன்னா அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் தான். ஆமேன். அப்போ கடைசியாக கவனிங்க, 6 எக்காலமும் முழங்கிட்டு இப்போ 7வது எக்காலத்துக்கு நம்ம வந்திருக்கும் போது அது மகா உபத்திரவ காலத்தின் முடிவில் தான் நடக்கும். இப்பொழுது என்ன நேரம் தெரியுமா? 6 எக்காலம் முடிஞ்சிடுச்சுங்க. 7வது எக்காலம் சபைக்கு 7வது முத்திரை. அப்படியானால் இன்றைக்கு 7வது முத்திரை இங்கே தடைக்கப்பட்டதுன்னா அங்கே 7வது எக்காலம் முழங்க போகிற ஒரு நேரம் வருகிறது. அது எப்போ நடக்கும்? மகா உபத்திரவத்தின் முடிவில் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வரும். ஆமேன். அந்தி கிறிஸ்துவும் எங்கிருந்து வருவார்? அதே ரோமாபுரியிலிருந்து அந்தி கிறிஸ்து வரணும். ஆமேன். ரோமாபுரியிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து வரணும். அதனால தான் ரோம சபையினுடைய தலைவராக இருக்கிற போப்பனுடைய அந்த சிங்காசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அவருடைய உடையிலும் அதுலேயும் விகாரிஸ் பிலி டை 666 என்று எழுதியிருக்கிறது. அது ஏற்கனவே ரெடியாக தான் இருக்குது. ஆமேன். அப்போ அந்தி கிறிஸ்து அங்கேருந்து வந்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வாங்க. இப்போ பாருங்க, உலகமானது தொழில்நுட்பத்தில் மிக அதிகமாக முன்னேறிடுச்சு. அது 20ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமான தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. விதவிதமான கார்கள் பேட்டரி இல்லாமல் ஓடக்கூடியது. அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா
உடனே என்ன செய்யணும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதுக்கு ஆர்டர் அனுப்பிட்டீங்கன்னா போதும், அழைப்பு அனுப்பிட்டே போதும். எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கக்கூடிய டாக்ஸி தானாகவே நீங்கள் நிற்கிற இடத்துக்கு முன்னால் வந்து நிற்கும். நீங்கள் ஏறிட்டு என்ன செய்யணும், வாய்ஸ் மெசேஜில் இந்த மாதிரி நான் கலிஃபோர்னியா போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டா போதும். கலிஃபோர்னியா போகிறோன்னு சொன்னால் அதை அப்படியே பதிஞ்சிக்கிடும். பதிஞ்சு நிற்கும். சரியாக எந்த டிராஃபிக் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் நிற்கும். ஒரு ஆள் உள்ளே ஓடி வந்துட்டாருன்னு ஆக்சிடெண்ட் ஆகாது. ஒரு ஆள் எதிர்பாராமல் வந்துட்டாருன்னா அது அங்கேயே ரிமோட் கண்ட்ரோலில் நின்றுக்கிடும். ஆள் இல்லைன்னா அது போகும். ஏன்னா அதெல்லாம் சென்சார் அமைப்பு கொண்டது, அந்த சென்சாரில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ இப்படி ஓடக்கூடிய டாக்ஸிகள் நிறைய இருக்குது. ஒரு தடவை நான் ஒரு நம்ம தமிழ் சகோதரி ஒருத்தர் அந்த இதில் போகிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை வீடியோவாக போட்டிருந்தாங்க. பிறகு டிரைவர் தேவையில்லை, டிரைவர்னா குடிச்சிட்டு ஓட்டுவான், எங்கேயாவது மரத்தில் மோதுவான். இது மோதவே மோதாது, ஆக்சிடெண்ட்டே ஆகாது. ரெண்டாவது இந்த டாக்ஸி குடிக்கவும் செய்யாது. ஆமே, நம்மளை நினைச்சுவான் குடிச்சிட்டு ஓட்டுவான். அதனால் அந்த மாதிரி காருங்க வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தான். ஆமே, பாருங்கள், இன்றைக்கி டீச்சர் சொல்கிறாரு, முட்டை வடிவ கார்கள் ஓட்டுநரே இல்லாமதபடிக்கு அவர்கள் ஓட்டி செல்வதை நான் தரிசனத்தில் காண்கிறேங்கிறாரு. அதுவும் நிறைவேறிட்டு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்துச்சு, உலகம் முழுவதும் எங்கே என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துடலாம். நம்ம மொபைல் போல் கையடக்க மொபைல் போலில் என்ன செய்யலாம், அப்படியே பார்த்துடலாம். அமெரிக்காவில் என்ன நடக்கு, லாஸ் ஏஞ்சலில் என்ன நடக்கு, எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடங்களில் நடக்கிறத கையடக்க மொபைலில் பார்க்கலாம். அதில் இந்த ஆண்டில் வேகமாக பரிவரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தொழில்நுட்பம். ஏஐ தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வேகமாக பறகுது. இப்போ வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் 10 பேர் செய்கிற வேலையை அது ஒரே நேரத்தில் செய்து முடிச்சிருமா. 10 பேர் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 மனுஷர்கள் செய்யக்கூடிய காரியத்தை அந்த ஏஐ தொழில்நுட்பம் செய்யுது. நான் கூட அந்த தொழில்நுட்பத்தை இப்போ பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியாது, பிரசங்க குறிப்புகளுக்கு சில காரியங்களை எடுத்துடலாம் இல்லையா. அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் டக்குன்னு ஒரு காரியம், 7வது எக்காலம் அப்படி இருக்கு இல்லையா, இந்த ஒட்டமான் துருக்கி இவனுடைய சாம்ராஜ்யம் எந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா ஏஐ தொழில்நுட்பம் அந்த காலத்தை கரெக்டாக துல்லியமாக காட்டும் நமக்கு. இவனுடைய பிரசங்கத்துக்கு நான் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறேன். ஆமேன். அதனால தான் டக்குன்னு இதெல்லாம் அதிலிருந்து எடுத்தது தான். தெரியுமா உங்களுக்கு, தீர்க்கதரிசி இப்படி படம் போடல, நம்ம அதை எடுக்கும்போது எடுத்துருது. அப்போ ஏஐ தொழில்நுட்பங்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது உலகம் முழுவதும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த அந்தி கிறிஸ்து நாம் எங்கே போனாலும் வந்தாலும் அங்கேருந்தே அவன் கண்காணிக்கலாம் இல்லையா. ஆமேன். இப்போ எங்கள் வீடு பாருங்கள், நம்ம சர்ச்சு முன்னால் கேமரா மாட்டியிருக்கு, சேத்தனா சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கு. நான் மலேசியா போயிருந்தேன். நான் மலேசியாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே என்னுடைய சிசிடிவி கேமராவில் அந்த ஆப்பை நான் ஆன் பண்ணி பார்த்தேன். என் வீட்டில் நாய் படுத்துருக்கு, என் வீட்டம்மா அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, தண்ணி எடுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் நான் அங்கேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், மயில் எத்தனை 4 மணி நேரம் ஏரோப்ளைனில் பறந்து அங்கே போயிட்டோம். எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருந்து என் மொபைல்லே நான் பார்க்குறேன் என் வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யார் என்ன செய்துக்கிட்டு இருக்கான், சர்ச்சுக்கு யாரெல்லாம் வாரா, யாரெல்லாம் போகிறா, பூனை எங்கே போயிட்டுருக்கு, நாய் எங்கே படுத்துருக்கு, எல்லாத்தையும் நான் அங்கேருந்தே நான் பார்க்குறேன். தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அந்தி கிறிஸ்து ஒரே இடத்துல இருந்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறான். அதுக்குரிய தொழில்நுட்பம் இப்போ இருக்குது. நமக்கு எல்லாமே என்ன வாங்கிட்டான், ஆதார் கார்டுன்னு கொண்டு வந்து நம்முடைய கண்ணு எல்லாவற்றையும் அவன் பதிவு பண்ணி வச்சுருக்கான். நம்முடைய எல்லா நடவடிக்கையும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அரசாங்கத்துக்கு விரோதமாக நம்ம எது பண்ணுனாலும் சரி. அல்லேலூயா. பாருங்கள், நான் அங்கே ஒரு காரியம் கேட்டேன். நம்ம ஊர் மாதிரி குப்பை கூடம் இல்லைங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது மலேசியாவில். ரோட்டில் ஒரு குப்பை கிடக்க முடியாது. நீங்கள் தப்பி தவறி எதையாவது சாப்பிட்டுட்டு இப்படி சுருட்டி மடக்கி இப்படி போட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்து உங்கள் மொபைலுக்கு வரும், உங்களுக்கு இவ்வளவு வெள்ளி, உங்களுக்கு ஃபைன் அப்படின்ட்டு வரும். எந்த பாலிசியும் பிடிக்க மாட்டார். சிசிடிவி கேமராவில் நீங்கள் கசக்கி போட்டதை அது ஸ்கேன் எடுத்து அங்கே அனுப்பிடும். உடனே அங்கேருந்து ஃபைன் வரும், நீங்கள் கோர்ட்டில் கொண்டு கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா காரை பறிமுதல் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தால் நம்ம அத்தனை காரம் பறிமுதலுக்கு தான் போகும்.
ஏன்னா இவன் தின்னுட்டு ரோட்டில் போடுவான், டீ குடித்தா ரோட்டில் போடுறான், என்னென்னாலும் பண்ணுறான். அங்கே ஒரு குப்பையை கூட பார்க்க முடியலங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது ரோடு. அல்லேலூயா. இந்தியா என்னைக்கு முன்னேற போகுதுன்னு தெரியல. நாம் முன்னேறினா இந்தியா முன்னேறும். ஆமே. அப்போ நான் ஏன் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கி தொழில்நுட்பம்லாம் வளர்ந்தது, அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துடுச்சு. ஏஐ தொழில்நுட்பம் இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க. நாம் கூட ஒவ்வொரு பாஸ்டர்ஸு கூட பயன்படுத்துகிறாங்க, சாமானிய மனுஷன் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதில் தான் ஒரு காரியம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இதில் இருந்தது, ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. திடீர்னு நான் அந்த ஃபோட்டோ பார்த்தேன், கோட் சூட்டு போட்டு ஒரு ஆள் ஜம்முன்னு நிற்கிறாரு. என்னடா கோட் சூட்டு போட்டு ஜம்முன்னு ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம இம்மானுவேல். இவன் என்னைக்கு கோட் சூட்டு போட்டான்? கோட் சூட் போட்டு நான் கேட்க, என்கிட்ட கோட் சூட் போட்டு ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்தியாண்ணா? இல்லை, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. கோட்டு ஒன்றா கோட்டு போட்டுக்கலாம், சஃபாரி போடணும் சஃபாரி போட்டுக்கலாம், பைஜாமா போடணும் போட்டுக்கலாம். அந்த ஆப்புக்குள்ளே போய் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த அந்த உடை நம்ம மேலே வந்து உட்காந்துக்கணும். நீங்கள் வேணால் முடிஞ்ச பிறகு பாருங்கள். ஆமே. கோட்டு சூட்டு அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் கோட்டு போட்டு டை கட்டி பெரிய மாப்பிள்ளை மாதிரி இருக்கார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை பொண்ணு பார்க்குறனால அவர் ரெடி ஆகிட்டாரான்னு நினச்சேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே பாருங்கள், கோட்டு சூட்டு போட்டு அவனுடைய ப்ரொஃபைலில் இருக்குது. அப்போ அவன் கோட்டும் வாங்கலை, ஸ்டுடியோவுக்கும் போகலை, அந்த ஆப்பில் போயிட்டு மொபைல் மூலமாகவே கோட்டை நம்ம மாட்டிக்கிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தொழில்நுட்பம் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் பிரியமானவர்களே. நமக்கு நேரம் இல்லை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் வெகு சீக்கிரம் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும். அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றி ஆட்சி செய்ய போகிறான். நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே பாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு வசனம் பாருங்க, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அந்த 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். இப்பொழுது 6 எக்காளங்கள் முழங்கிவிட்டது. இப்போது 7வது எக்காலம் ஊதக்கூடிய நேரத்தில் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், நமக்கு இனி காலம் செல்லாது. நம்ம ஆயத்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, போக முடியும். ஆயத்தமாக இல்லை அப்படின்னா நாம் இழக்கப்படக்கூடும். ஆகையால் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நின்று நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாம் அவருடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்போம், வார்த்தையின்படி ஜீவிப்போம், தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை முற்றிலுமாக நடத்துவாராக. ஹல்லேலூயா. கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் செபித்து நிறைவு செய்வோமாக. இன்னும் ஒரு சில படங்கள் வைத்திருக்கிறேன். இந்த படங்கள்லாம் இன்னும் போடலை, ஒன்று மட்டும் தான் காட்டியிருக்கேன். இந்த படத்தை ஞாபகப்படுத்தலை. கர்த்தர் சித்தமானலாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. சேனைகளின் தேவனே, உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. எங்கள் சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே, உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. எங்கள் சேனைகளின் தேவனே,
பூமி நோக்கி நான் பார்த்தேன், உம்மை போல ஒரு தெய்வம் பூமியிலே கண்டதில்லை. பூமி நோக்கி நான் பார்த்தேன், உம்மை போல ஒரு தெய்வம் பூமியிலே கண்டதில்லை. வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர், வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர். பரிசுத்தர் 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 என்று வாழ்நாளெல்லாம் நான் பாடுவேன். சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. எங்கள் சேனைகளின் தேவனே ஜோதிகளின் தேவனே நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. ஜோதிகளின் தேவனே நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. மோனயாவையும் செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. அறைகளை உடைத்து கட்டுகளை அறுத்து அனுதினம் என்னை காப்பவர். சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. எங்கள் சேனைகளின் தேவனே பட்சிக்கிற அக்கினி தீமைகளை பாராது சுத்த தெய்வம் நீரையா. பட்சிக்கிற அக்கினி தீமைகளை பாராது சுத்த தெய்வம் நீரையா. சிங்காசனம் பூமி பாதபடி வானம் சிங்காசனம் பூமி பாதபடி. அரிகளம் போற்றுது 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 உன்னத தேவனே. சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. எங்கள் சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனே உமது வாசஸ்தலம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. எங்கள் சேனைகளின் தேவனே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தராக இயேசுவை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வாரத்தில் முதலாம் நாளிலும்
வீட்டில் கால வழியிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்த்த வேத காரியங்கள் ஆண்டவர் இந்த காலத்துக்குரிய செய்தியாளன் மூலமாக எங்களுக்கு விளக்கி கொடுத்த தெய்வுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே 6 எக்காலங்கள் முழங்கிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே 7வது எக்காலம் முழங்கும் போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்கும் கர்த்தருக்குரிய ராஜ்யங்களாக மாறும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிரஜாதி சபைக்கு 7வது முத்திரை என்பது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யூதர்களுக்கு 7வது எக்காலம் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் பாவ நிவர்த்தி பண்டிகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ எடுத்துக்கொள்ளப்படுதலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஆகையால் கர்த்தாவே இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களுக்கு கிருபை தந்தீரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.